இந்த குடும்பத்தில் அண்ணாக்கள் அம்மா துவக்கம் எல்லாருமே வந்து தமிழோடையும் அரசியலுடையும் ஈடுபாடாக இருந்தார்கள். கட்சியில் இருந்தவங்க கட்சியில் இல்லை, தமிழரசு கட்சிக்கு அவர் ஆதரவாக இருந்திருக்கலாம், மற்றபடி நிரம்ப ஈடுபாட்டோடு இருந்தாங்க. 10ஆம் ஆண்டு படித்த காலத்தில் நானும் அதில் முன்னுக்கு நின்று அப்படியான விஷயத்தில் முதல் அப்போ தான் போலீஸ் அப்போ நான் 72ஆம் ஆண்டு என்று சொன்னால் நான் 57ஆம் ஆண்டு பிறந்தேன்னா எனக்கு சின்னப்படி அப்படி இருந்தும் அந்த நாங்கள் டயர் அடிக்க இடத்துல நின்றதன் காரணத்தால் போலீஸ் ஏற்றி கொண்டு போய் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை, திரும்ப கொண்டு வந்து விட்டுக்கணும். பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் தொடர்பாக எங்களது பிரச்சனைகள் தொடர்பாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்கள் வகுப்புகள் எடுத்து அதை அப்படி செய்து கொண்டு போனாங்க. இபிஆரில் ஈரோஸ், தமிழீழ விடுதலை புலிகள், புலட், மற்றது டெரோ, இந்த 5 கட்சிகளுக்கும் கொஞ்சம் பேருக்கு அந்த காலத்தில் வந்து பயிற்சிகள் கொடுத்து ஆரம்பிக்கப்படும். பயிற்சி கொடுத்ததுக்காண்டி அவர்கள் தமிழீழத்தை காண்பதற்காக அல்ல, தங்களோட சுயநலத்துக்காக. ஒரு பக்கம் ஜேஆர் ஜெயவர்தனாவுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும், மற்ற பக்கத்தில் அழுத்தத்தை கொடுத்து தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். அன்றைக்கு உங்களோட வயசில் இருந்தாக்கள், இப்போ புலட்டில் உள்ள உமா மகேஸ்வரன் உட்பட எல்லாருமே என்ன யோசிச்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் வந்து எப்படி பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டதோ அதே மாதிரி இது பிரிக்கப்பட வேணும் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இந்த பிராந்திய சூழல் அப்படி இருக்கு. தமிழீழம்ங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு நிறைவேற்றப்பட்ட என்ன 76 கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் விடாப்புடியா நிற்கணும் விடுதலை புலிகள் நினைச்சிருக்கலாம் தான். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த காலத்தில் இன்னொருக்கா சந்திக்க வேண்டும் என்று சொன்னதுக்காண்டு முல்லைத்தீவில் நாங்கள் சந்தித்து நீண்ட நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பேசினாங்க. தனிப்பட்ட ரீதியில் காய்ச்சினாங்க. அதில் ஏதும் அவங்களோட இல்லை, அதான் சொல்கிறேன். அப்படி கதைச்சாலும் கூட வந்து அவர்கள் தங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கையை வச்சிருந்துக்கணும், தங்களால் வந்து இராணுவ ரீதியாக வெல்ல முடியும். இவர்கள் இறுதி காலத்தில் அமெரிக்கா, இந்தியா போன்ற பல நாடுகள் விடுதலை புலிகளினுடைய கப்பல் போக்குவரத்து சம்பந்தமான முழுமையான தகவல்களையும் வந்து இலங்கையை கொடுத்துக்கணும். அது பல்வேறுபட்ட நாடுகளிடம் சொல்லுவாங்க பிளாக்கில் விலக்கி வேண்டது. அதைத்தானே கேபி செய்து கொண்டிருந்தார். இப்போ செஞ்சோலைக்கு பொறுப்பாக இன்றைக்கு வந்து இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுகள் இருக்கிறார் தானே கேபி. இப்போ ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது வந்து விடுதலை புலிகளால் என்பது உலகத்துக்குள்ள தெரியும். அவர்களும் பாலசிங்கமும் கிளிநொச்சியில் பத்திரிகையாளர் மாநாட்டில் இது ஒரு ஒரு துன்பியல் சம்பவம், நாங்கள் சும்மா வார்த்தையில் விளையாடினாங்க, என்ன விவாதமாக இது என்ன நடந்தது என்ன நடக்க இல்லை. சரி, அப்போ இந்தியாவுக்கு தெரியும் ராஜீவ்காந்தியை கொலை செய்தது வந்து விடுதலை புலிகள் அமைப்புன்னு சொன்னால் தெரியும். சரிதானே, விடுதலை புலிகள் கூட வந்து இதை நாங்கள் செய்யலைன்னு சொல்லல ஒரு காலம். என்ன சொல்ல போனால் விடுதலை புலிகள் அவர்கள் விடுதலை புலிகளை வந்து ஒரு பொருட்டாக எடுக்கலை. விடுதலை புலிகள் அழிய வேண்டும் என்பதில் வந்து அவர்கள் அழிஞ்சு போகட்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களோட எதுவும் செய்ய முடியாத என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கலாம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களை தான் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் போராட்டம் பற்றி, போராட்டத்துக்கு பின்னர் அவருடைய அரசியல் பற்றின நிறைய விஷயங்களை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க, நேரம் தந்திருக்கிறேன், பொன்னான நேரத்தை பயன்படுத்துவோம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? பொன்னான நேரத்தை தந்துருக்கிறீங்க, நன்றி. சரி, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத, இந்த தலைமுறைக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். கலைக்கலாம் தானே? சரிப்பா. சரி, என்னென்றால் முதலாவது உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த போராட்டம் அந்த காலத்தில் வந்து கொதிப்பு நிலையில் இருந்த காலம். நீங்கள் போராட்டத்துக்குள்ளே வந்து அதுக்கு நீங்கள் சார்ந்த அந்த இயக்கமானது அப்போ மிக முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்தது. போராட்டத்துக்கு நீங்கள் வாரத்துக்கு காரணம் என்ன? அந்த போராட்டத்தில் உங்களோட பங்கு எப்படி இருந்தது? போராட்டம்ன்றதை பற்றி பேச முதல் என்னை பற்றி என்ற சென்ஸ் என்னென்னு சொன்னால், நான் பிறந்தது 1957ஆம் ஆண்டு. 56ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஒரு கலவரம் நடந்தது. சரிதானே? அப்போ அதால் வந்து எங்களுடைய அண்ணாக்கள் குடும்பம் எல்லாருமே வந்து அந்த கலவரத்தை பற்றி, அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சார்கள். சரி, இதை விட இந்த குடும்பத்தில் அண்ணாக்கள் அம்மா துவக்கம் எல்லாருமே வந்து தமிழோடையும் அரசியலுடையும் ஈடுபாடாக இருந்தார்கள். கட்சியில் இருந்தவங்க கட்சியில் இல்லை, தமிழரசு கட்சிக்கு அவர் ஆதரவாக இருந்திருக்கலாம், மற்றபடி நிரம்ப ஈடுபாட்டோடு இருந்தாங்க.
அதில் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் 1900 நான் ஓலெவல் படிக்கிறேன், 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஓலெவல். அப்போ ஜிசி ஓலெவல் அப்போ சொல்கிறது. அந்த நேரத்தில் நான் படிக்கிறப்போ வந்து 1972ஆம் ஆண்டு இலங்கையினுடைய குடியரசு அரசியல் யாப்பு வந்தது. சரிதானே? அந்த யாப்பு தமிழ் மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த யாப்பு அது ஒரு கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி அதுக்கு எதிராக வடக்கு கிழக்கு எல்லா இடத்திலும் அப்போ தமிழரசு கட்சி அது ஒரு கரி நாளாக கருத்த கொடிகள் கட்டி டயர்கள் போட்டு எரித்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு இது. அந்த நேரத்தில் மாணவர்களும் முன்னுக்கு நின்று அந்த இதில் ஈடுபட்டது. நான் 10ஆம் ஆண்டு படித்த காலத்தில் நானும் அதில் முன்னுக்கு நின்று அப்படியான விஷயத்தில் முதல் அப்போ தான் போலீஸ் அப்போ நான் 72ஆம் ஆண்டு என்று சொன்னால் நான் 57ஆம் ஆண்டு பிறந்தேன்னா எனக்கு சின்னப்படி அப்படி இருந்தும் அந்த நாங்கள் டயர் அடிக்க இடத்துல நின்றதன் காரணத்தால் போலீஸ் ஏற்றி கொண்டு போய் எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை, திரும்ப கொண்டு வந்து விட்டுக்கணும் பள்ளிக்கூடத்தில் இந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அப்படி ஆரம்பமானது 72. அப்புறம் 74ஆம் ஆண்டு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து தமிழ் மாணவர்களை வந்து ஒரு தரப்படுத்தல் என்று சொன்ன ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழகம் போகிறதுக்கு கூடுதலான புள்ளிகள் எடுக்க வேணும் என்று சொன்ன ஒரு விஷயம். அப்போ 1974 அந்த விஷயம் வர்ற பொழுது தான் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து தமிழாராய்ச்சி மகாநாடு நடக்குது. தமிழாராய்ச்சி மகாநாட்டிலும் அது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து வெளிநாட்டாட்களுக்கு விசா கொடுக்க மாட்டோம் அந்த ஆராய்ச்சி மகாநாட்டை கண்டு சொல்லி அது யாழ்ப்பாணத்தில் வைக்கக்கூடாது, கொழும்பில் வைக்க வேணும் என்று ஸ்ரீமா பண்டாரநாயக்கா பெரிய இழுபறையின் மத்தியில் யாழ்ப்பாணத்தில் நடந்தது, மிக எழுச்சியாக நடந்தது. அதுலேயும் வந்து அதில் வந்து போலீஸ் உள்ளுக்கு போந்து சுட்டதில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கள். அதில் 12-13 பேர் செத்தது. அப்போ அப்படியான விஷயம் எல்லாம் அப்போ நாங்கள் சிறுவர்களாக ஒரு இளைஞர்களாக இருக்கையில் எங்களுக்கு அரசாங்கத்தின் மீது வந்து ஒரு வெறுப்பு, படிக்க முடியாது, சிங்களம் படிக்க வேணும், தமிழாக்கள் தங்களுடைய இந்த மகாநாடுகள் நடத்த இயலாது, கொள்ள இயலாது என்று சொன்ன பல பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்னட்ட கேட்பீங்களாக நாங்கள் இளைஞர்களாக அந்த இருந்த காலத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருந்தது. சரிதானே? பிறகு நான் 1977ஆம் ஆண்டு 74ஆம் ஆண்டு நான் லண்டன் போயிட்டேன் படிக்கிறதுக்கு, மேல் படிப்புக்காக. நான் மேல் படிப்பேன்டா A level படிக்கிறதுக்கு, அதுக்கு பிற்பாடு அங்கே தொடர்ந்து படிக்க அங்கே போயிட்டேன். அங்கே உறவினர்கள் இருந்தவங்க? அண்ணா இருந்தவர். அப்போ அண்ணா 2 அண்ணாக்கள் அங்கே இருந்தவங்க, 2 பேர் 3 பேர் இருந்தவங்க. அப்போ நான் அங்கே போயிட்டேன். அங்கே போன இடத்துல தான் பிறகு நாங்கள் வந்து அங்கே ஈரோஸ் என்று சொன்ன ஒரு அமைப்பு அங்கே ஏற்கனவே இருந்தது. ஈரோஸ் இலங்கையில் தொடங்கப்பட இல்லையா? அது இங்கிலாந்துலாம் தொடங்கப்பட்டது. அங்கே தொடங்கப்பட தலைவராக இருந்தது அது ரத்னசபாதி என்பவர் அதுக்கு தலைவராக இருந்தவர். அதுக்கு அங்கே ஒரு மாணவர் அமைப்பும் இருந்தது, ஈழ மாணவர் பொதுமன்றம். அதை இங்கிலீஷில் சொல்கிறது ஆனால் ஜென்ரல் யூனியன் ஆஃப் ஈழம் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லிட்டு அந்த மாணவர் அமைப்புலையும் நாங்கள் இருந்தது. அப்போ அந்த மாணவர் அமைப்பு, அந்த ஈரோஸ் அமைப்பு அவர்களுக்கு வந்து உங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் துவக்கம் பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்களோட எங்களுக்கு ஒரு ஒருமைப்பாடு தொடர்புகள் இருந்தது. நீங்களும் தொடர்பில் இருந்தீங்களா? நாங்களும் தான் எல்லாருமே பயிற்சிக்கு போயிருந்தீங்களா? அவங்களுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது போன்ற பல விஷயங்கள் லண்டனில் நாங்கள் அதெல்லாம் அந்த நேரத்தில் தான் வந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட உறவின் காரணமாக யூரோஸில் இருந்த பல பேருக்கு அவர்கள் பயிற்சி தந்தார்கள். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய முகாம் இதுக்கு லெபனானில் தான் எங்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டது. நீங்களும் ஒரு ஆள்? அதில் நானும் ஒரு ஆள், பத்மநாபா ஒரு ஆள், இன்னும் நாங்கள் ஒரு 13 பேர் கிட்ட அந்த காலத்தில் அதில் முதலாவது பட்ஜ்ன்னு சொல்லி 2-3 பட்ஜ் போனது இல்லை, நாங்கள் முதலாவது போனாங்க. ஆகவே அது வந்து நடந்தது 1977ஆம் ஆண்டு. சரிதானே? 77ஆம் ஆண்டு அப்புறம் அது முடிச்சுட்டு இங்கே வரைக்கும் தான் இங்கே மீண்டும் ஒரு கலவரம். சரிதானே? 76ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து வட்டுக்கோட்டை தீர்மானம் ஏற்படுத்தப்பட்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் வந்து தமிழீழம் என்று சொன்ன ஒரு கோரிக்கை செல்வநாயகம், அமுதலிங்கம் இவர்களால் முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு பிறகு நடந்த தேர்தலில் வந்து வடக்கு கிழக்கில் 17 ஆசனங்கள் எடுத்து தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பெயரோட பெருசாக வெண்டது. அதெல்லாம் அந்த பெரிய ஒரு கலவரம் நடந்தது. நான் அப்போ பயிற்சி முடிச்சுட்டு வந்து நிற்கிறேன். பயிற்சி முடிச்சுட்டு வந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளே தான் இது நடந்து கொண்டிருக்கு. பிறகு வந்து நாங்கள் அப்படி மலைய மக்கள் துவக்கம் பல பேரும் துரத்தப்பட்ட நேரத்தில் தான்
பிறகு அவர்களை வந்து நாங்கள் மீள குடியேற்றுறோம். வடக்கு முக்கியமாக வந்து வவுனியா என்னென்று சொல்றது முல்லைத்தீவு பிரதேசங்கள்ல அப்படியான குடியேற்றம். இது 77 கலவரத்தில் நடந்தது. 77 கலவரம். அப்போ 83 மலையக தமிழர் அடுத்து பிற்பாடு நடந்தது. இது முதல் நடந்த கலவரம். அதுக்கு பிற்பாடு வந்து உங்களுக்கு 81 ஒரு பிரச்சனை, பிறகு 83 பெரிய கலவரம் இப்படி வந்து நடந்தது. இல்லை, ஏன் மலையக தமிழர்களை திருத்த வேண்டிய காரணம் வந்து அது உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் மலைநாட்டில் உள்ள தமிழன் தமிழன் தானே, வடக்கில் உள்ள தமிழன் தானே, அவனும் தமிழன் தான். ஆகவே எல்லாருக்கும் அது ஒரு இன ரீதியான ஒரு விஷயம் தூண்டப்பட்டது. அதை போய் ஜேஆர் ஜெயவர்தனா தான் இதை தூண்டிவிட்டது காரணமாக இருந்தவரும் அவர் தான். சரிதானே? அப்போ அந்த வன்முறையில் வந்து ஆயிரக்கணக்கான ஆக்கள் இங்கே வந்தவர். அப்போ அவர்களை வந்து 2 அமைப்புகளால் ஒன்று காந்தியம் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது. அதில் இப்போ உள்ள புலட்டில் இருந்த பல பேர் அந்த காந்தியம் அமைப்பு கூட வந்தாக்கள் தான் அந்த மக்களை குடியேற்றினது. இன்னும் ஒன்று இருந்தது TRRO சொல்லி தமிழ் ஃபியூச்சர் ரீஹாபிலிட்டேஷன் ஆர்கனைசேஷன் என்று. அது கூடத்தான் நாங்கள் ஈரோஸ்லேருந்து நாங்கள் வவுனியாவில் கண்ணாட்டி பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மக்களை கொண்டு வந்து அங்கேயும் வந்து நாங்கள் குடியேற்றினாங்க. அப்படி 2 தரப்பாலையும் இந்த குடியேற்றங்கள் என்பது வந்து அப்போ செய்யப்பட்டது. நீங்கள் முன்னிலையிலேருந்து செயல்பட்டீங்க? அதில் நாங்கள் முன்னிலையிலேருந்து செயல்பட்டாங்க. ஆகவே அது 77ஆம் ஆண்டு அது நடந்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 78ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் பெரிய ஒரு சூறாவளி, அந்த சைக்ளோன் பெரிய சூறாவளி. அந்த சூறாவளியில் வந்து மட்டக்களப்பில் இருந்த தென்னையல் உட்பட எல்லாம் அழிஞ்சு நியாயமான அளவுக்கு பெரிய அழிவு, பெரிய சூறாவளி, பெரிய அழிவு. அதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து திருவோணமலையில் இருந்து இளைஞர்கள் வந்து நாங்கள் வந்து அவைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு. அப்போ அந்த உதவி செய்கிற நேரம் நாங்கள் இந்த ஈழமானவர் புதுமன்றத்தினூடாக அந்த ஏஎல் படித்த மட்டக்களப்பு அங்கே மாணவர்களுக்கு வந்து நாங்கள் இங்கே இருந்த ஆசிரியர்களை கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு என்னென்னு சொல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கான சொல்ல கிராஷ் கோர்ஸ் அவர்களுக்கு அந்த கடைசி இதுகளை வந்து அவர்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செய்து அதற்கூடாக வந்து பிறகு நாங்கள் மட்டக்களப்பிலையும் வந்து நின்று சொல்கிறது ஈழமானவர் பொதுமன்றத்தை அங்கே ஆரம்பித்து அப்படியான நடவடிக்கைகள் செய்தாங்க. ஆகவே நாங்கள் எப்படி இதுக்குள்ள வந்தனாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எரிபற்று நிலையில் இருந்ததுன்னு கூட அது அந்த அந்த வரலாறு எங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பள்ளிக்கூடத்திலேருந்து அந்த வரலாறு அல்லது அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை நடவடிக்கைகள் என்பது அது என்ன மாத்திரமில்லை, பல 100 இளைஞர்களை வந்து அது அப்படித்தான் தள்ளி கொண்டு வந்தது. அப்படி வந்தால் தான் அது வரதராஜ பெருமாளோ அல்லது பத்மநாபாவோ இல்லை என்று சொன்னால் புஷ்பராஜாவோ பல்வேறு என்ன சொல்கிறது முத்துக்குமார சுவாமி இப்படி கனபேர் இப்போ எனக்கு தெரியாத பேரே நிறைய இருக்கலாம், தெரிஞ்ச பேர் பல பேர் இருக்கலாம். அப்படியான அந்த பெரிய ஒரு இளைஞர் பட்டாளமே அதுக்குள்ளே வந்தது அப்படித்தான் வந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் ஈரோஸ்லாம் உங்களோட இது தொடங்கினு சொன்னீங்க. ஈரோஸ்லாம் உங்களோட போராட்டம் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தோட பயிற்சி. ஏன் EPRLF ஈரோஸ்லேருந்து பிரிஞ்சு EPRLFக்கு வர வேண்டிய காரணம் என்ன? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஈரோஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது லண்டனில். ஆமாம். இப்போ லண்டனில் ஆரம்பிக்கப்பட்டாலும் பிறகு இங்கே வந்து 77, 78 காலங்களில் வந்து இந்த பயிற்சி பெற்ற கொஞ்சம் பேர் இங்கே நாங்கள் வந்து இங்கே வந்து சில அரசியல் நடவடிக்கைகளை வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ அதில் இங்கேயும் வந்து நாங்கள் இளைஞர்களுக்கு வந்து இங்கே உள்ள இளைஞர்களுக்கு பல்வேறுபட்ட அரசியல் வகுப்புகள் பயிற்சிகள் அப்படி என்று சொல்லி கொடுத்து கொண்ட நேரத்தில் அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஈரோஸ் என்ற பேரோட செய்த ஈரோஸ் என்ற பேரெல்லாம் செய்கிறோம். அதோட ஈழமானவர் பொதுமன்றம் என்று சொன்ன ஒரு அமைப்பையும் இங்கே மாணவர்கள் மத்தியில் நிறைய பாடசாலைகளில் அட்வான்ஸ் லெவல் படித்த மாணவர்கள் மத்தியில் பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்கள் தொடர்பாக எங்களது பிரச்சனைகள் தொடர்பாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்கள் வகுப்புகள் எடுத்து அதை அப்படி செய்து கொண்டு போனாங்க. ஆனால் அப்படியான ஒரு நடவடிக்கைகள் நடக்கைக்குள்ள வந்து அதற்கான ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கறதுக்கு லண்டனில் இருந்த அமைப்பு அதனுடைய தலைவரோ அமைப்போ சரியாக செயல்படாமையால் இங்கே வந்து அந்த அடுத்த கட்டத்தை நகர்த்துறேன்னு சொன்ன நடவடிக்கைகளில் பிரச்சனை ஏற்பட்டது. அது பிற்பாடு 1981ஆம் ஆண்டு நாங்கள் வந்து அது தொடர்பாக இந்தியாவில் ஒரு கூட்டம் நடைபெற்று நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலேயும் அதுக்கு சரியான முடிவுகள் வராததன் காரணமாக பத்மநாபா நான் போன்ற ஆட்கள் சில பேர் அதில் இருந்து வெளியேற வேண்டி வந்தது. வெளியேற வேண்டி வந்தது. வெளியேறியதுக்கு பிற்பாடு நான் உருவாக்க என்ன பத்மநாபாவாலும் என்னாலும்
வேறு 1-2 தோழர்களாலும் உருவாக்கப்பட்டதான் வந்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை. அது உருவாகும் போது நீங்கள் உள்ளுக்கு இருந்திருக்கிறீங்க. கண்டா அந்த தொடங்குதே நீங்கள் தான், ஹீரோ தான். நாங்கள் தான் அது ஆரம்பித்ததில் முக்கிய பங்கு பத்மநாபன் நானும். என்னோட சேர்த்து பிற ஈழத்தில் இருந்த பல்வேறுபட்ட தோழர்கள் ஏற்கனவே இருந்தவங்க அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பிறகு கொண்டு. அப்போ நீங்கள் இது தொடங்கும் போது முன்னுக்கு புதிய புலிகள் உண்டு, மற்றது வேறு இயக்கங்கள் புளொட் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் புளொட் இருக்குல்ல, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலோ என்று சொல்லி அந்த நேரத்தில் இருந்த டெலோ வந்து ஏற்கனவே தமிழ் இளைஞர் பேரவை மாவசேனாதி ராஜா போன்றாக்கள் இருந்த தமிழ் இளைஞர் பேரவை ஒன்று உங்களுக்கு TULF-னுடைய ஒரு யூத் விங்காக இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய இளைஞர் அணியாக இருந்தது. அவர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டால் அதில் இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் வெளியேறினது. வெளியேறி அவர்களால் உருவாக்கப்பட்டதான் தமிழீழ விடுதலை இயக்கம். அந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தில் இருந்தவர்கள் தான் முத்துக்குமார சுவாமி என்று சொல்லி அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார். உங்களுக்கு வந்து அதில் நிறைய பேர் இருந்தவர்கள். பாலகுமாரன் இருந்திருப்பார், நினைக்கிறேன் பத்மநாபா இருந்திருக்கிறார். அதில் வந்து இன்னும் பல பேர் அதில் வரதராஜ பெருமாள் இருந்திருக்கார். இப்படி பல பேர் அதில் இருந்தவர்கள். பிற்பாடு வந்து அவர் இராணுவ பிரச்சனை அந்த நேரத்தில் ஏற்பட்ட என்னென்று சொல்கிறது வந்து கைதுகள் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் இவர்களும் எல்லாரும் நாடு விட்டு நாடு ஓடுறது, அப்படியான பல பேர் சில பேர் இறந்து போக, சில பேர் நாட்டை விட்டு ஓட, பிறகு அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்று சொன்ன பெயரை குட்டுமணி அவர்கள்ட்ட இருந்து குட்டுமணி சுவீகரித்து கொண்டார். அப்போ அதுக்கு பிறகுதான் குட்டிமணிக்கு ஆக்கள்கிட்ட தங்கத்துறை குட்டுமணி ஆக்கள் வந்து அந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்று தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரை அவர்கள் எடுத்தது. அதுக்கு முன்பு விடுதலை புலிகள், அதாவது வந்து 1974, 75 அந்த இதுகளில் வந்து வெளியில் சொல்லாட்டிக்கும் அது புதிய விடுதலை புலிகள் என்று சொன்னால் அது ஒரு அமைப்பாக வந்து இயங்கி வந்தது, தனியாக இருந்தது. பிறகு அவர்களுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுகள், பிறகு அவைகள் வந்து சில தாக்குதல்கள் இங்கே எல்லாம் செய்து உங்களுக்கு தெரியுமா. அப்போ வந்து புலனாய்வு பிரிவில் உள்ள சில பேர் கொலை செய்கிறது கொள்வது அப்படியான பல நடவடிக்கைகள் நடந்தது. அதில் ஏற்பட்ட உள் முரண்பாடுகள் அதுகள் காரணமாக வந்து அதுகள் நடக்கல வந்து பிறகுதான் அவர்கள் தங்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயரை மாற்றினோம். தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றின பிறகு அதுக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக உமா மகேஸ்வரன் பிரிஞ்சு வெளியில் போய் அவர் அதுக்கு பிறகுதான் வந்து அதுக்கு உமா மகேஸ்வரன் அதிலேருந்து வெளியேறும் முதல் வேறு பல பேர் அதிலேருந்து வெளியேறி புதிய பாதை என்று சொன்ன ஒரு அமைப்பு உருவாக்கணும். அந்த புதிய பாதை பிற்பாடு வந்து தமிழீழ மக்கள் விடுதலை கழகமாக மாறிச்சு. உமா மகேஸ்வரனும் விடுதலை புலிகளில் இருந்து வந்து அதில் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டார். பிறகுதான் இந்தியாவினுடைய 83ஆம் ஆண்டு கலவரம், அந்த கலவரத்தில் வந்து அது மிக பாரிய ஒரு கலவரமாக இருந்துச்சு. நிறைய தமிழ் மக்கள் கொல்லப்பட்டுச்சினும் இந்தியா வந்து தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ இந்தியா தலையிடக்கில் வந்து தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு பக்கம் விஷயம் இருந்தாலும், மற்ற பக்கத்தில் ஜனாதிபதி JR ரேவத்தின ஒரு அமெரிக்க சார்பானவராக இருந்தார். அந்த நேரத்தில் அமெரிக்க சார்பானவராக இருந்த காரணத்தால் அது இந்திரா காந்திக்கு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தது. இப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து அமுதலிங்கத்துக்கு ஒரு கட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இந்திரா காந்தி, உங்களுடைய ஜனாதிபதி என்னுடைய பாதைக்கு குறுக்காக அடிக்கடி வர்றார், ஹி இஸ் கிராசிங் மை பாத் ஆல் த டைம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வந்து அப்போ அவர் வந்து ஒரு அமெரிக்க சார்பாக இருந்ததும், இந்திரா காந்தி ரஷ்யா சார்பான ஒரு ஆளாக, அப்போ சோவியத் யூனியன் சார்பான ஒரு ஆளாக இருந்தது. இப்போ அவர்களுக்கு இடையில் இருந்த இந்த மோதல் பிரச்சனை உண்டு. அப்போ JR ரேவத்தினாவை கொஞ்சம் அடக்கி வைக்க வேணும். அதே சமயம் தமிழ்நாட்டில் இருந்து அவருக்கு இருந்த அழுத்தங்கள் காரணமாக ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனையும் தீர்க்கப்பட வேணும். அந்த அடிப்படையில் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேணும் என்று சொன்னால் ஆயுத ரீதியாக அப்போ அதில் தான் எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்க விளைக்கின்றது. முக்கியமாக EPRLF, ஈரோஸ், தமிழீழ விடுதலை புலிகள், புலட், மற்றது டெலோ, இந்த 5 கட்சிகளுக்கும் கொஞ்சம் பேருக்கு அந்த காலத்தில் வந்து பயிற்சிகள் கொடுத்து ஆரம்பிக்கப்படும். பயிற்சி கொடுத்ததனுடைய கொடுத்ததுக்காண்டி அவர்கள் தமிழீழத்தை காண்பதற்காக அல்ல, தங்களோட சுயநலத்துக்காக. ஒரு பக்கம் JR ரேவத்தினாக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும், மற்ற பக்கத்தில் அழுத்தத்தை கொடுத்து தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு முறை என்று சொல்லுங்க, மாநிலங்கள், அதே மாதிரி தமிழ் மக்களுக்கான ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்க வேணும். அதே இந்தியா வந்து இப்போ ஒரு கதைக்கு பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மாதிரியே நீங்கள் இதை யோசிக்கல, இலங்கை பங்களாதேஷை பிரித்து கொடுத்த தேவை அந்த நேரத்தில் பங்களாதேஷ் என்னவா இருந்ததுக்கு மேற்கு பாகிஸ்தான் என்பது இப்போ இருக்கிற பாகிஸ்தான்,
பங்களாதேஷ் என்பது கிழக்கு பாகிஸ்தான். இப்போ கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானும் ரெண்டு இதில் இருக்குது. மேற்கு பாகிஸ்தான் இந்த கிழக்கு பாகிஸ்தான் வரணும்னா இந்தியாவுக்கு மேலெல்லாம் வரணும், தாண்டித்தான் வரணும். சரிதானே? அப்போ அதே நேரம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்க, அப்போ இந்திரா காந்தியோ அல்லது இந்திய அரசாங்கமோ என்ன யோசிச்சது, பாகிஸ்தானை ரெண்டாக்கி விட்டால் என்ற தலையடி குறையும், பிரச்சனை குறையும். அதே நேரம் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள வந்து யாஹியா கான் என்று சொல்லி, அப்போ அவர் தான் இராணுவ தளபதியாயும் அவர் தான் ஜனாதிபதியாயும் இருந்தவர். அவர் கிழக்கு பாகிஸ்தானுக்கு மிக மோசமாக அந்த மக்கள் என்னென்று சொல்கிறது, டோர்ச்சரிங், ரேப்பிங் துவக்கம் எல்லா அநியாயங்களையும் அவர் செய்தார். அப்போ அவர்கள் உறுதி பேசுகிற மேற்கு பாகிஸ்தான் இருக்கிறார்கள், உறுதி பேசுகிற பாகிஸ்தானி. கிழக்கு பாகிஸ்தானில் இருந்தவர்கள் வந்து வங்காளி மொழி பேசுகிறார்கள். அப்போ அவர்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முஜிபுர் ரஹ்மான் துவங்கினது. அப்போ அந்த நேரத்தில் இந்திரா காந்தி இந்தியாவுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் பங்களாதேஷ் அகதிகள் வந்துட்டாங்க, சரிதானே? அது கிழக்கு பாகிஸ்தான் அகதிகள். அப்போ இவாக்கு வேறு வழியில் அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணி நாட்டை பிரித்து கொடுத்தால் பாகிஸ்தான் வாயை பொத்தி கொண்டிருக்கும் என்று அப்போ தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அந்த நாடு பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த நாட்டை ரெண்டாக பிரித்தால் உங்களுக்கு தென்பகுதியில், அதாவது வந்து சிங்கள பிரதேசத்தில் வந்து அமெரிக்கா வந்திருக்கலாம், சீனா வந்திருக்கலாம், வேறு யாரும் வந்திருக்கலாம், அது எனக்கு நடுகளும் பிரச்சனையாக இருக்குது, சரிதானே? ஆகவே ஒட்டுமொத்தமான இலங்கையும் வந்து தங்களோட பாதுகாப்புக்கு குந்தகம் இல்லாமல் இருக்க வேணும். நாட்டை பிரித்தால் எப்படியும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே நாட்டை பிரிக்கக்கூடாது, ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சியை வந்து எடுத்து கொடுக்க வேணும் என்பதை அவை ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிற விஷயம். விடுதலை புலிகள் வந்து நாங்கள் தமிழெழுத்து எடுத்து தீர்வோம் என்று போராடினார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்திய அரசாங்கத்திட்ட இந்திய அரசாங்கம் ஒரு நாளும் அதற்கு தனிநாட்டுக்கு ஆதரவாக இருக்கல. அதுதான் உண்மையான விஷயமாக இருந்துச்சு. அது பிற்பாடு வந்து இந்தோ இலங்கா அக்கோர்ட் ஒப்பந்தம் வந்ததும் வந்து இது என்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. அது முழுமையான தீர்வில்லை என்ற விடயம் இருந்தாலும் அவர்கள் விட்டால் இலங்கை அரசாங்கம் வந்து தமிழ் மக்களுக்கு ஒன்றையும் கொடுக்காது என்று சொன்ன அடிப்படையில் தான் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையும் வந்தது. அதே எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கு உங்களோட வயசில் இருந்தாங்கள். இப்போ புரோட்டில் உள்ள உமா மகேஸ்வரன் உட்பட எல்லாருமே என்ன யோசிச்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து எப்படி பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டதோ அதே மாதிரி இது பிரிக்கப்பட வேணும் அதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் இந்த பிராந்திய சூழல் அப்படி இருக்கல. பிராந்திய சூழல் இந்தியாவுக்கு இலங்கை பிரியக்கூடாது. பிரிஞ்சிட்டால் தனக்கு அது இன்னொரு தலையடி. ஆனால் இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கு சீனா உள்ளுக்கு வந்துட்டு இந்தியா பிரச்சனை தலையடியோடு இருக்கோ இல்லையோ. அப்போ அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது யோசிச்சது. அப்படி வரக்கூடாது யோசித்தாலும் இன்றைக்கு சீனா உள்ளுக்கு வந்திருக்குது, கம்பாந்தோட்ட ஹாபர் எடுத்திருக்குது, 99 வருஷம் குத்தகை கதை வச்சிருக்குது. ஆகவே இவர்கள் விட்டாலும் கூட இன்றைக்கு சீனா உள்ளுக்கு வந்துட்டு இருக்கின்றதான் யதார்த்தமான உண்மை. கண்ணுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கு. அப்படி வரக்கூடாது, நாடு பிரிஞ்சால் அப்படி வந்துடும் என்று பயப்பட்டவ. நாடு பிரியாமலே இன்றைக்கு அப்படியான சூழல் ஏற்பட்டிருக்கு. எதிர்காலம் எப்படி மாறும் என்று யாருக்கு தெரியாது. சரி, அடுத்து என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போ தமிழீழ கோரிக்கை, அதாவது இந்தியா தலையிடுறதுக்கு முதலே தமிழீழ கோரிக்கை எங்களுக்குள்ளே வந்துட்டு அப்படி தானே? இந்தியா தலையிடுறதுக்கு முதலே உங்களுக்கு நாங்கள் 1974ஆம் ஆண்டு இந்த தமிழராட்சி மாநாட்டு கொலைகளோட அதுக்கு பிற்பாடு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு விதமான கோபம், ஆத்திரம், அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த நிலவரங்கள் துவங்கினது. அப்போ அந்த நேரத்தில் வந்து 76ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து தமிழரசு கட்சியும் வந்து தங்களுக்கு ஒரு மாற்று வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ன சொல்லுது? வட்டுக்கோட்டை தீர்மானம் சொல்லுது, ஆங்கிலேயர்கிட்ட இழந்து போன இறையாண்மையை மீள பெற்றுக்கொள்வது என்றால் தமிழீழம் தனிநாட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வது, முந்தை ஆங்கிலேயர் எங்கள்கிட்ட பறிக்கிறதை திரும்ப பெற்றுக்கொள்வது. அதுக்காக பிறகு 1977 நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் வந்து வடகிழக்கு மக்கள் மிக ஏகோபித்த அளவில் 75-76% மக்கள் ஆதரித்து வாக்களித்து அதுக்கான ஒரு ஒப்புதல், ஒரு ஆணையம் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் வழங்கப்பட்டாலும் அதுக்கு பிற்பாடு ஒரு மாவட்ட அபிவிருத்தி சபை என்று சொல்லி கொண்ட ஜே.ஆர். ஜெயவர்தனா சொன்னார். அப்போ இவர்களும் ஏற்றுக்கொண்டு மாவட்ட அபிவிருத்தி சபைக்கான ஒரு தேர்தல் வச்சு அந்த தேர்தலையும் வந்து என்னென்னு சொன்னால் மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்து பல பேர் கொலை செய்யப்பட்டு
அப்படியெல்லாம் நடந்தது. கொலை செய்யப்பட்டது அரசாலையா இல்லாட்டி அரச இராணுவத்தால் கொலை இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நல்லுள்ள சிவசிதம்பரத்தின் அலுவலகம் இருந்ததாக்கம் அங்கேயும் சில பேர் கொலை செய்யப்பட்டிருந்தவர். அப்படி அந்த இதுகள் நடந்ததன் காரணமாக இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்பதும் வந்து அதுவும் நடைமுறைக்கு வரையில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த தனிநாடு என்று சொன்ன ஒரு வட்டக்கோட்டை தீர்மானத்தை கொண்டு வந்த தமிழிசை கட்சி அதை தலைமையேற்று முன்னெடுத்து செல்வதற்காக அவர்களால் முடியலை. சரிதானே? அவர்கள்ட்ட இந்த திட்டங்களோ வழிமுறைகளோ இது எப்படி முன்னெடுத்து கொண்டு போகிறதுன்றோ ஒன்றுமே இருக்கையில்லை. அப்போ அதால் என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால் வந்து இளைஞர்கள் வந்து ஆயுதம் எந்திர ஏற்கனவே வந்து உங்களுக்கு என்னென்று சொல்லி சொல்கிறது பல இடங்களில் இராணுவத்தால் அல்லது இந்த புலனாய்வு பிரிவு போலீஸாரால் எல்லாம் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் சுடப்பட்டு கொண்டெல்லாம் இருந்த ஒரு காலம் இருந்ததால் அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து நாங்கள் தென்னாட்டுக்காக போகணுமென்ற உத்வேகம் இருந்துச்சு. அப்போ அவர்கள் யோசிக்கணும் இதுக்கு ஒரே இப்போ இப்படி இராணுவம் எல்லாரும் ஆயுதங்களோட கேட்க நாங்கள் சும்மா இருந்து ஒன்றும் சரி வராது என்று சொல்லிட்டு ஆயுதங்கள் எத்தவழிக்கிட்டது. 83ஆம் ஆண்டு கலவரம் கொழும்பில் உள்ள தமிழ் மக்கள் இளைஞர்களை எல்லாரையும் கொலை செய்து குவிச்சு அதில் 2000-3000 பேர் கொல்லப்பட்டதுக்கு பிற்பாடு எல்லாரும் கப்பலில் எல்லாம் இங்கே வந்து சேர அவர்களும் இயக்கங்களை நோக்கி போச்சாங்க. சரிதானே? அதால் இயக்கங்கள் வந்து உங்களுக்கு அது விடுதலை புலிகளோ இப்போ நான் சொன்னவங்களுக்கு EPRLவோ அது போன்ற அமைப்புகள் அது அந்த நேரத்தில் வந்து இந்தியாவும் தலையிட்டு அந்த பயிற்சிகள் கொடுக்க வேண்டி வந்தது என்பதெல்லாம் வந்து இதுதான் அதுக்கு பிற்பாடு நடந்த விஷயம். இப்போ நீங்களும் இந்தியாவுக்கு வந்து அடிக்கடி இது கலந்துரையாடல்களுக்கு போய் வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த கலந்துரையாடல் என்பது அது இந்தியாவோட ஏற்பட்ட விஷயமோ அல்லது இந்தியாவினுடைய பங்களிப்பு என்பது வருகிறது அப்படின்னு சொன்னால் 83ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள காடையர் கூட்டம் முகவப்பட்டு நடந்த படுகொலைகளுக்கு பிற்பாடு தான் இந்தியா யோசிக்குது நாங்கள் இதை வந்து தீர்க்க வேணும் என்று சொன்ன ஒரு நிலைக்கு வருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி. ஆகவே அந்த நிலைக்கு பிற்பாடு நாங்கள் இந்திய அரசாங்கத்தோட பல தடவை பேசியிருக்கோம். ஏன் அப்போ இந்திய இராணுவம் உள்ள வர வேண்டிய தேவை இருந்தது? இப்போ முதல் ஆயுதங்களை கொடுத்து இருந்த இந்தியா பின்புலத்தில் இருக்குன்னு சொல்லி ஏன் இந்திய இராணுவம் உள்ள வர வேண்டிய தேவை இருந்தது? அப்போ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வந்து 87ஆம் ஆண்டு ஒப்பந்தம் வேண்டாம் 86ஆம் ஆண்டு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆபரேஷன் லிபரேஷன் என்று சொல்லி ஒன்று கேள்விப்பட்டேன். அப்போ உங்களுக்கு இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை வந்து முற்றுமுழுதாக அழிக்கிறதில் ஒரு ஆபரேஷன் லிபரேஷன் என்று சொல்லி வடமராட்சியில் இருந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு இதொன்று யாழ்ப்பாணத்தை நோக்கி நகர்ந்தது. அந்த நேரத்தில் மில்லர் வந்து இடையில் போயிட்டு ஒரு பெரிய தற்கொலை குண்டு தாக்குதல் முதலாக நடந்தது. அந்த நேரத்தில் நடந்தது. அப்போ இந்தியா யோசித்தது என்னென்னு சொன்னால் இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை முற்றுமுழுதாக அழிக்குமாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தோட பேரம் பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது கட்டமாக சொல்லி சொன்னால் பேச வேண்டும் என்று சொன்னதற்காண்டி அந்த கப்பலில் ரோலரில் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு எல்லாம் அரசாங்கம் சாப்பாடு ஒன்றும் அனுப்பாமல் இருக்கிறது கொள்ளுதண்டு இந்தியாவிலிருந்து கப்பலுக்களால் அனுப்ப வழிகிறேன். இலங்கை கடற்படை அவங்கள வரவிடையில். அதுக்கு பிற்பாடு நடந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுடைய பிழை நிலை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துக்கு சாப்பாட்டு பொருட்கள் போட்டிக்கணும். சரிதானே? அப்போ அது வந்து அந்த செய்தி என்னென்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்துக்கு நீ எதுவும் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னால் நான் இப்படி செய்வேன் என்று சொன்ன ஒரு அச்சுறுத்தல் தான். அதுக்கு பிற்பாடு தான் அந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து தான் ER யாவத்தனா பார்த்தார் வந்து தனக்கு வேறு வழி இல்லை இந்தியாவோட வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு போக வேணும் என்று சொல்லிட்டு அதை தொடர்ந்து தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் உண்டு ER யாவத்தனாக்கும் ராஜீவ்காந்திக்கும் இடையில் கையெழுத்தாகுது. அந்த கையெழுத்திட்டதன் பிரகாரம் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ER யாவத்தனா சொன்னார் தனக்கு வந்து இராணுவம் வேணும் இல்லாட்டைக்கு தென்பகுதியில் பெரிய பிரச்சனைகள் வரும் ஆகவே உங்களோட இராணுவத்தை கொண்டு வர வேணும் என்று சொல்லி கேட்டார். இது ER யாவத்தனாவினுடைய கோரிக்கை. ER யாவத்தனுடைய கோரிக்கைக்கு இணங்கத்தான் அப்போ இந்திய இராணுவத்தை அனுப்புறது. அது ஒரு அமைதிப்படை என்ற பேரில் அதுக்கு பேர் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அப்போ என்ற பெயரில் தான் அந்த இராணுவம் வந்து இங்கே அனுப்பப்பட்டுச்சு. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான நேரத்தில் வந்து இந்தியாவினுடைய கடற்படை வந்து கொழும்பில் வந்து நின்றுச்சு. கடற்படை கப்பல் கொழும்பு கொண்டு வரப்பட்டுச்சு. கையெழுத்தான ஒன்றை வந்து உங்களுக்கு திருவோணமலை உங்களுக்கு யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் விமானங்கள்லையும் வந்து இந்திய இராணுவம் இங்கே வந்து சேர்ந்துச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து JVP இலங்கை அரசாங்கம் இந்திய
இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு வருகைக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு, அதுவும் ஆயுத போராட்டம். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கை இராணுவம் ஜேவிபிக்கு எதிராக போராடுற ஒரு சூழ்நிலை அப்போ அங்கே வந்துச்சு தென்பகுதியில். சரிதானே? அப்போ உண்மையில் வந்து அவர்களால் அந்த இராணுவத்தை என்ன ஜேவிபி அவர்களால் முறியடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு என்று சொன்னால் வடகிழக்கில் வந்து இந்திய இராணுவம் நின்றபடியாக தன்னை முழு இராணுவத்தையும் அங்கே போட்டு ஜேவிபியை கொஞ்சம் மடக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவைகள் ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு. ஆகவே வந்து ஆரம்பத்திலிருந்து ஜேவிபி என்பதும் வந்து இந்திய இராணுவத்தின் வருகைக்கோ இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கோ எதிராக இருந்துச்சு. அது மாத்திரமில்லாமல் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்பதிலும் அது கவனமாக இருந்துச்சு. கொடுக்கக்கூடாது என்பதில். ஏண்டா ஏவிபியினுடைய கொள்கையில் அவர்களுடைய 5 முக்கியமான கொள்கையில் ஒன்று வந்து என்று சொன்னால் இந்திய விஸ்தரிப்பு வாதம் ஒன்று இருக்கு. அப்போ இந்திய விஸ்தரிப்பு வாதத்துக்கு எதிராக வந்து தாங்கள் போராட வேணும் என்று சொல்லி ஆகவே நீங்கள் ஏவிபியில் பாருங்க, நீங்கள் இந்த வரலாற்றை பார்த்தால் 1971 ரோவண விஜயவீரா தலைமையில் ஒரு ஏவிபியினுடைய ஒரு கிளர்ச்சி வந்து நடந்தது. அப்போவும் அது அடக்கப்பட்டாச்சுது. அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த அமைப்பில் ஒரு தமிழரும் இல்லை. சரிதானே? ஏன்னு சொன்னால் தமிழர்கள் வந்தால் தமிழர்கள் அவர்கள் எதிரிகளாக தான் பார்த்துக்கணும். இப்போ இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பிறகு அந்த 87ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு இவர்கள் ஏற்படுத்திய கலவரத்திலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அமைப்பில் தமிழர்கள் இல்லை. சரிதானே? அதிலேயும் ஒப்பந்தத்துக்கு எதிராகத்தான் அந்த போராட்டம் நடந்துச்சு. அது மொத்தத்தில் அவர்களை பொறுத்தவரையில் வந்து அவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் தமிழ் இளைஞர்களையோ தமிழ் மக்களையோ இணைத்து போராட வேணும்னு யோசிக்கலை. இப்போ அவர்களுடைய சிந்தனையில் மாற்றம் இருக்குதுன்றது ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரையில் பெருசாக என்ன மாறலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட அவர்களுடைய முந்தைய சிந்தனைகள் வந்து அப்படித்தான் இருந்தது. அப்போ அந்த நிலையில் தான் உங்களுக்கு இந்திய இராணுவம் என்பது இங்கே வந்தது. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஜேஆருடைய கோரிக்கை, அதன் அடிப்படையில் தான் இந்த இராணுவம் இங்கே கொண்டு வரப்படும். இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்திய இராணுவம் உள்ள வருது, இந்திய இராணுவம் தன் தேவைக்காக ஆனால் ஒரு கட்டத்தில் வரவேற்ற தமிழர்களுக்கு எதிராகவே இந்திய இராணுவம் திரும்புகிற ஒரு நிலப்பாடு வந்து அதுக்கு என்ன காரணம்? அது முதலாவது வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு முன்பாக இங்கே உள்ள விடுதலை போராட்ட இயக்கங்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டது. அது பிரபாகரன் உட்பட, பிரபாகரன் பாலசிங்கம் அவர்கள் நீங்கள் உட்பட, இபிஆர்எல்எஃப், பிறகு டெலோ, புலோட், ஈரோஸ், இந்த 5 அமைப்புகளும் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு இப்படியான ஒரு ஒப்பந்த விஷயம் பற்றி சொல்லப்பட்டது. அதில் ஒரு கட்சிக்கும் ஒரு இயக்கத்துக்கும் அது திருப்தியான விஷயமாக இருக்கல. யாருக்கும் விருப்பம் இருக்காது. எல்லோரும் வந்து ஒரு தனிநாடு என்ற ஒரு நிலைமையில் இருந்ததால் அவர்கள் யாருக்கும் அது விருப்பமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட வந்து பிறகு நாங்கள் எல்லோரும் வந்து வற்புறுத்தின போதா என்றுதான் அந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பை பற்றியும் வந்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. பிறகு நாங்கள் வற்புறுத்தின் காரணமாக வடகிழக்கு இணைக்கப்படும் என்று சொன்ன ஒரு ஒப்புதல் தந்தது மாத்திரமல்லாமல் வந்து இந்த அழுத்தத்தை கொடுத்ததாரு வடகிழக்கு இணைக்கப்பட வேணும்னு சொல்லி. வடகிழக்கு இணைக்கப்படும் சொல்லி சொல்லுறது முழு இயக்கங்களும் வந்து அவைகள்கிட்ட அந்த கோரிக்கையை முன்வைச்சது. குறிப்பாக எங்களை பொறுத்தவரையில் இபிஆர்எஃப் சொன்னது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை என்று சொன்னால் நாங்கள் இதிலேருந்து விலகி போகிறோம், சரிதானே என்று சொன்னால் நாங்கள் அந்த அந்த நிலையத்தான் அவர்களுக்கு இந்தியாட்ட சொல்லிட்டீங்க சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு அவர்கள் இந்தியாவில் இதோ அந்த இதுக்கு வந்து அதுக்கு முன்பாக வந்து வடகிழக்கு இணைப்பை பற்றி தமிழர் விடுதலை கூட்டணி அமதலிங்கம் சம்பந்தன் போன்றவர்களும் ராஜீவ் காந்தியோட பேசினதாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் பிற்பாடு தான் இந்த இதை கொண்டு வரப்பட்டது. ஆகவே எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பூரண சம்மதம் அதில் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அங்கே முன்னோக்கி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னதில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் விடுதலை புலிகளும் அதை ஏற்றுக்கொண்டிக்கணும். டெல்லியில் வச்சு விடுதலை புலிகளும் அதை ஏற்றுக்கொண்டிக்கணும். இங்கே வந்தும் கூட வந்து உங்களுக்கு தெரியும், பிரபாகரன் வந்து சுதுமலையில் நடந்த கூட்டத்தில் நாங்கள் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை இந்தியாவிட்ட கொடுத்துட்டோம், இந்தியா தான் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை பார்த்து கொள்ளும் என்று சொன்ன விதமாக எல்லாம் அவர் பேசினதெல்லாம் இன்னும் இருக்குது, வரலாற்றில் இருக்குது. பிற்பாடு இந்திய இராணுவம் வந்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் எல்லாரும் வரவேற்றிக்கணும். ஆனால் பிறகு வந்து ஒரு சில காரணங்களை காட்டி உங்களுக்கு தெரியும், இந்த குமரப்பா, புலேந்திரன் போன்ற ஒரு கொஞ்சம் பேர் அவர்களை வந்து இலங்கை இராணுவம் கைது செய்து கொழும்புக்கு கொண்டு போக முயற்சித்ததும், பிறகு அவர்கள் வந்து சைனைட் குப்பி சாப்பிட்டு அவர்கள் கொல்லப்பட்டதில் செத்து போனதும், இதன் காரணமாக வந்து புலிகளுக்கும் இந்திய தரப்புக்கும் இடையில் வந்து மோதல்கள் உருவாக்கிச்சு.
அந்த மோதல்கள் வந்து பெரிய மோதல்களாக உருவாக்க இந்திய இராணுவத்தில் பல பேர் யாழ்ப்பாணத்தில் சுட்டுக் கொல்லப்படுகினோம். பிறகு இந்திய இராணுவம் வந்து முழுமையாக களத்தில் இறங்கி புலிகளை வேட்டையாட துவங்குது. பிறகு புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் இடையில ஒரு யுத்தமாகவே மாறுது. அந்த நேரம் உங்களோட போராளி இயக்கம் என்ன ஒதுங்கி? அந்த நேரத்தில் வந்து உண்மையிலே அவர்கள் விடுதலை புலிகளை மாத்திரம்தான் ஒரு என்னென்று சொல்கிறது இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள்கிட்ட இடைக்கால நிர்வாகத்தை ஒப்படைப்பது சரிதானே. அந்த இடைக்கால அதில் வந்து இபிஆர்லக்கோ டெலோவுக்கோ புளோட்டோக்கோ ஈரோஸுக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை. அங்கே வந்து முக்கியமான மிக பெருமளவிலான இடம் கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றா தமிழில் விடுதலை புலிகளுக்கு. அதோடு சேர்த்து தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் சில இடங்கள் கொடுக்கப்பட்டது சரிதானே. மற்ற எல்லாரும் ஓரங்கட்டப்பட்டுச்சினம் அல்லது ஒதுக்கப்பட்டுச்சினம் என்ற நிலவரம் தான் வந்தது. அப்புறம் விடுதலை புலிகளுக்கும் இந்திய இராணுவத்துக்கும் இடையில் ஒரு யுத்தம் தொடங்கின பிறகு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது. உங்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இந்த மாகாண சபை எல்லாம் பெரியுது. அப்போ இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேணும். இப்போ தேர்தலை நடத்த வேணும் என்று சொன்னால் எப்படி நடத்துவது? தமிழ் மக்களினுடைய ஒத்தாசைகள் ஒத்துழைப்புகள் வேணும். அந்த நிலையில் தான் வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதுக்கு பிற்பாடு தான் ஏனைய கட்சிகளோடு வந்து பேசுது. அதில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னோடியை பேசி அப்போ வடக்கு கிழக்கு இணைந்த முதலாவது மாகாண சபையை நாங்கள் தான் நடத்துகிறோம் சரிதானே. அப்போ அந்த மாகாண சபையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து ஒரு முதன்மை உறுப்பினராக நான் போகிறேன் சரிதானே. ஒரு அந்த உருவாக்கப்பட்ட மாகாண சபைக்கான முதலமைச்சராகத்தான் வரதராஜ பெருமாள் நியமிக்கப்படுறார். இதெல்லாம் மாறல, இந்தியா தான் இது தலையிட்டு இவர் தான் இருக்க வேணும் அல்லது அப்படி எதுவும் தலையிட்டு இல்லை. அது எங்களுடைய கட்சிக்குள் எடுத்துக்கொண்ட முடிவு. கட்சியினுடைய முடிவின் பிரகாரம் தான் ஏனைய விஷயம். அந்த அப்போ கட்சியினோட தலைவராக வரதராஜ பெருமாள் ஐயா வரதராஜ பெருமாள் ஒரு காலம் கட்சிக்கு தலைவராக இருக்க இல்லை. அந்த நேரத்தில் பத்மநாப தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். அது கட்சிக்கு வந்து 7 பேர் கொண்ட ஒரு உயர்பூடம் இருந்தது, பொல் பீரோ உண்டு. அதில் நான் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தேன். பத்மநாபாவினுடைய கொலைக்கு பிற்பாடு வந்து அதனுடைய செயலாளராக நான் இன்றைக்கு மட்டும் பத்மநாபா இறந்ததிலிருந்து பத்மநாபா 1990 கொல்லப்பட்டார். இன்றைக்கு 2025 வரையில் இபிஆர்னவனுடைய செயலாளர் நியாயமாக பிற்பாடு தலைவராக நான் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு அதில் வரதராஜ பெருமாள் எங்களோட ஒரு முக்கியமான உறுப்பினராக அந்த நேரம் அவர் தலைவராக இருந்தது. அப்படி அவர் ஒரு காலம் தலைவராக இருக்கல. இபிஆர் ஒரு முக்கியமாக உறுப்பினராக அவர் இருந்தார். ஸோ ஆகவே வந்து அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் யுத்தத்துக்கு போகாமல் ஏற்றுக்கொண்டு வடகிழக்கு மாகாண சபை அது இந்த தலைமை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு போயிருப்பினும் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எங்களும் கூட அவர்கள் தான் அந்த முன்னணி பாத்திரத்தை வகிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்திய இராணுவம் உங்களுக்கு தெரியும் 1990 இல்லையா, அவர்கள் 89-90 அவர்கள் வெளியில் போயிருக்கல, விட்ரோ பண்ணி போயிருக்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து அதுக்கு பிறகு இலங்கை இராணுவத்துக்கும் ஸ்ரீலங்கா எங்கிற விடுதலை புலிகளுக்கும் எதிரான ஒரு யுத்தம் பிறகு துவங்கிட்டது. அப்புறம் அந்த யுத்தம் என்பது 2009 மட்டும் நீடிக்குது. சரி, உங்களுக்கு வந்து இந்திய இராணுவம் வெளியேறின பிற்பாடு உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பில் வந்து ஒரு நியாயமான போலீஸாரை இவர்கள் சுற்றி வளைச்சு கொலை செய்தது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் நடந்தது. ஆரம்பத்தில் வந்து இந்திய இராணுவம் வெளியேறுவதற்கு முன்பாக உங்களுக்கு தெரியும் அப்போ பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் பிரேமதாசா யோசிச்சார் இந்திய இராணுவம் நாட்டை விட்டு போகாது, இந்திய இராணுவத்தை அனுப்பணும். அதுக்கு என்ன செய்தார்ன்னு சொன்னால் அவர் புலிகளோட ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார். விடுதலை புலிகளோட உடன்பாட்டுக்கு வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து 2 ட்ரக் லோட்ஸில் ஆயுதங்கள் கொடுத்தார், காசு கொடுத்தார். ஏனென்று சொன்னால் அது கொடுத்தது காரணம் இந்திய இராணுவத்துக்கு எதிராக சண்டை பிடிக்கிறது. அப்போ பிரேமதாசாவும் அமெரிக்கா ஆதரவு நிலைப்பாடு கொண்டாலும் அவர் இந்தியாவுக்கு எதிரானார். அமெரிக்காவில் ஆதரவு அவர் அமெரிக்கா ஆதரவு அவர் ஜேஆர் யோவத்தன கட்சி என்று சொன்னால் அதனுடைய கொள்கை வந்து அமெரிக்கா ஐரோப்பிய ஆதரவு கொள்கை உண்டாதான் சரிதானே. அப்போ அவரும் வந்து அவர் முழுக்க ஒரு இந்திய எதிர்ப்பாளராக இருந்தார். அப்போ அதால் வந்து என்ன யோசிச்சார், விடுதலை புலிகளை பாவித்து இந்தியா கடிக்குவார். விடுதலை புலிகள் அதை விளங்கி கொண்டார்கள் இல்லை, அவர்களும் அதுக்கு சம்மதம் தெரிவித்து அந்த விஷயங்கள் வந்து அப்போ நடந்துச்சு. ஆனால் இந்திய இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இந்தியாவில் தலைமை மாறிக்குது, பிரதமர் மாறினார். இவர் வந்து ராஜீவ் காந்தி எதிர்கட்சிக்கு போனார். அங்கே விபி சிங் என்று சொன்னவர் பிரைம் மினிஸ்டராக வந்தார். அவர் இராணுவத்தை விட்ரோ பண்ண வேணும் என்று சொன்னார். இங்கே உள்ள இராணுவம் எல்லாம் விட்ரோ பண்ணி போச்சுது. இப்போ இராணுவம் விட்ரோ பண்ணி போனதால் வந்து பிறகு என்ன நடந்துச்சு என்று சொல்லி சொன்னால் இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் முடியல திரும்ப யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தம் 2009 மட்டும் நீடிச்சு. அந்த இடப்பட்ட காலத்தில் எனக்கு தெரியலை. உங்களுக்கு
90ஆம் ஆண்டு நீங்கள் பிறந்தாச்சோ? 95. 95. அப்போ உங்களுக்கு தெரியணும் வந்து என்னென்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் இடையில நீங்கள் இப்போ என்னட்ட கேள்வி கேட்குற இந்த இடப்பட்ட காலங்களில் நீங்கள் நேரடியாக பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் தெரியும். யாழ்ப்பாணத்து இடப்பெயர்வுகள் என்னென்னு சொல்ல பாரிய சண்டைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சுது. 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளும் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து நாங்கள் எல்லாத்திலும் வென்றுட்டோம் என்று சொன்ன ஒரு நிலவரம் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே உங்களுக்கு இந்திய இராணுவத்தினுடைய அந்த தலையீடு ஏன் வந்தது என்று சொல்லி சொன்னால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது. அது ஜேஆர் யாவத்தனா வந்து இந்த பாதுகாப்பு காரணத்தையும் கோரினதால் வந்தது. தமிழ் மக்கள் அவருடைய வருகையை ஆரம்பத்தில் ஆதரிச்சிருந்தாலும் விடுதலை புலிகள் வந்து அதனை ஒரு கடுமையாக அவர்கள் ஆரம்பத்தில் இந்தியா தான் தமிழ் மக்களுடைய என்ன பாதுகாப்பை பார்க்கணும்னு சொன்னாலும் பிற்பாடு இந்திய இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் ஒரு தாக்குதல்கள் நடத்த துவங்கிக்கு அது ஒரு யுத்தமாக மாறிச்சு. அவர்கள் எதிர்பார்த்துச்சுன்னு எதிர்பார்க்கலையோ அது ஒரு பாரிய யுத்தமாக மாறி விடுதலை புலிகள் இங்கேருந்து வன்னிக்கு விரட்டப்பட்டு அவர்கள் வன்னியில் இருந்து அவங்க வன்னியிலிருந்து அவர்களுக்கு எதிராக போராடி இப்படி ஒரு பாரிய பிரச்சனை வடக்கு கிழக்கு முழுக்க இது நடந்துச்சு. ஸோ ஆகவே வந்து அந்த வந்த இராணுவம் ஏன் எதிராக சண்டை பிடிச்சது என்று சொல்லி சொன்னால் அது அந்த நேரத்தில் அந்த சூழலில் வந்து நிச்சயமாக அதை தூண்டி விட்டதில் வந்து என்ன பேர் பிரேமதாசாவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் அதை முன்னெடுத்து கொண்டு போனது வந்து விடுதலை புலிகள் தான். அவர்கள் சில வேறு விதமாக சிந்திச்சிருந்தால் இன்றைக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய சொந்த அபிப்பிராயம், இன்றைக்கு எங்களுக்கு வடகிழக்கு இணைந்த ஒரு ஒரு சபை இருந்திருக்கும், அதுக்கான பல அதிகாரங்கள் இருந்திருக்கும், அதுக்கான ஒரு போலீஸ் இருந்திருக்கும், இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அது கைவிடப்பட்டு தமிழீழம் என்று சொன்ன ஒரு விடயத்தில் மாத்திரம் அவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணதால் இப்போ இன்னொரு பலத்தில் எப்படி யோசிக்கலாம் தானே, தமிழீழம்ங்கிற ஒரு கோரிக்கையை ஒரு நிறைவேற்றப்பட்டோன்னு என்ன 76 கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் விடாப்புடியாக நிற்கணும்னு விடுதலை புலிகள் நினைச்சிருக்கலாம் தானே. அப்படித்தான் நின்றவர். அதில் நீங்கள் சொன்னதில் மாற்றுக்கள் தலைவர் அவர்கள் அப்படித்தான் நின்றவர்கள். அதைத்தான் செய்து காட்டணும்னு நினைச்சிருக்கலாம். அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை போராட்டம் வந்து நீங்கள் அதை வெல்லுவதற்கான சகல என்னென்னு சொல்கிறது உள்நாட்டு வெளிநாட்டு நிலவரங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கேக்கில்ல நாங்கள் அதில் விடாப்பிடியாக போகிறது என்பது உண்டு. எங்களுக்கு சில பாதகமான சூழல்கள் எங்கேயும் இருக்கும் என்று சொன்னால் சிலவில் எப்படி வளைஞ்சி நெளிஞ்சு போகிறதுன்றதை பற்றி யோசிக்கணும். எடுத்த எடுப்பிலேயே வந்து நாங்கள் 100 மீட்டர்ஸ் ஓடி முடிக்காட்டைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த இடத்த போய் சேர்றது எப்படி என்று சொல்லி பார்க்குவோம். அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இல்லாமல் இந்திய இராணுவத்தோட பெரிய ஒரு போருக்கு போகாமல் யுத்தத்துக்கு போகாமல் அந்த நேரத்தில் சில வேளை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் மாகாண சபையை ஆரம்பித்த பொழுது வடகிழக்கு மாகாண சபையை நாங்கள் ஆரம்பித்த பொழுது என்னென்னு சொல்கிறது அப்போ பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருக்கு இப்போ ரஞ்சன் விஜயவர்தனாக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் இடையில் ஒரு அக்ரிமெண்ட் அவர் முதலமைச்சராக கேட்க அதில் வந்து வடகிழக்குக்கான ஒரு மாகாண போலீஸை உருவாக்குறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இன்றைக்கும் அது இருக்குது, சரிதானே? ஆகவே இன்றைக்கு அந்த இடத்துல வந்து என்ன பேர் பிரபாகரன் இருந்திருந்தாலும் சரி அல்லது பிரபாகரன் நியமிக்கிற ஒருவர் இருந்திருந்தாலும் சரி அந்த நேரத்தில் நிச்சயமாக மாகாணத்துக்கு என்று சொல்லி போலீஸ் வந்திருக்கும், முழு காணிகளும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கும், எங்களுக்கு ஆதரவாக இந்தியா இருந்திருக்கும், இந்தியா இன்னும் இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்குவாரங்களை கொடுத்து எங்களுக்கு தேவையான அதிகாரங்களை பெற்று தந்திருக்கும், சரிதானே? ஒன்று தமிழீழம் இருந்திருக்காது, அதான் உண்டு, சரிதானே? ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று பார்த்தோம்டா இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறோம். மாகாண சபை எலெக்ஷன் கூட நடக்கும் என்று சொன்ன கேள்வியில் நிற்கிறோம். மாகாண சபையில் இருந்த அரைக்கரவாசி அதிகாரங்களும் திருப்ப பறிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இருக்குது, சரிதானே? இன்னும் அதை இல்லாமல் செய்கிற நடவடிக்கைகள் தான் இப்போ நடந்து கொண்டும் இருக்குது. அப்போ மொத்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான போராளிகள் அது எந்த இயக்கமாக இருந்தாலும் எல்லாரையும் பலி கொடுத்து இன்றைக்கு இவ்வளோ காலத்துக்கு பிறகு 15 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு ஓடி இங்கே இந்த எங்களோட வடகிழக்கம் அழிஞ்சு போய் இன்றைக்கு நாங்கள் அழிவிலிருந்து மீளுறதப்படி எதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆட்களாக இருக்கிறோம். ஆகவே தான் நான் சொல்கிறேன், சில இடங்களில் வந்து உங்களை கடைசி நேரத்தில் பாலசிங்கம் சொன்னவர், அவர் வந்து நோர்வேக்கு பேச்சுவார்த்தைக்கு போன நேரத்தில் பாலசிங்கம் சொன்னவர் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை பற்றி பேச வேணும். அந்த நேரத்தில் வந்து என்னென்று சொல்கிறது பிரபாகரனுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் வந்து நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, எங்களை நம்பிக்கையான பேர் செத்து போனாங்கள் என்றெல்லாம் அவருக்கு சொன்னதன் காரணமாக அவர் கூட ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் இருந்தேன்னு தான் நான் நினைக்கிறேன்.
சரி, நான் இதில் ஒரு சொல்லி முடியுங்க நீங்கள். அதில் நானும் ஒரு கால் பிரபாகரனை நான் நேரடியாக சந்தித்து உள்ள சூழ்நிலை பற்றி நானும் ஒரு என்னென்னு சொல்லுவேன், ஒரு 3-4 மணத்தையெல்லாம் நானும் அவரும் பொட்டம்மானும் இருந்து பேசினேன். இது எந்த காலகட்டம் இது? அது யுத்தம் ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்பு நான் நினைக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணையும் போது நீங்கள் இருந்தீங்க எல்லாரும்? நான் இருந்தேன். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்த காலத்தில் இன்னொருக்கா சந்திக்க வேண்டும் என்று சொன்னதுக்காண்டு முல்லைத்தீவில் நாங்கள் சந்தித்து நீண்ட நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள், இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பேசினாங்க. தனிப்பட்ட ரீதியில் காய்ச்சினாங்க. அதில் ஏதும் அவங்களோட இல்லை, அதான் சொல்கிறேன். அப்படி கதைச்சாலும் கூட வந்து அவர்கள் தங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கையை வச்சிருந்துக்கணும். தங்களால் வந்து இராணுவ ரீதியாக வெல்ல முடியும் என்று சொன்ன தன்னம்பிக்கை அதிகமாக. ஆனால் அவர்கள் என்ன நடந்துட்டது என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை காரணம் வெளிநாட்டிலிருந்து தாங்கள் எதிர்பார்த்த ஆயுதங்கள் வரும், எல்லாம் கிடைக்கும், இந்த இராணுவத்தை தோற்கடிக்க முடியும் என்றெல்லாம் பல நம்பிக்கைகள். ஆனால் இவர்கள் இறுதி காலத்தில் அமெரிக்கா, இந்தியா போன்ற பல நாடுகள் விடுதலை புலிகளினுடைய கப்பல் போக்குவரத்து சம்பந்தமான முழுமையான தகவல்களையும் வந்து இலங்கையை கொடுத்துக்கணும். இப்போ இலங்கையினுடைய கடற்படை அவங்கள நடுக்கடல் வலை வச்சு எல்லா கப்பலும் அடிக்க 10 கப்பல் அவர்களால் தாக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் அடிச்சு இல்லை, இலங்கை நேவி, இலங்கை கடற்படை அந்த கப்பல்களை தாட்டிச்சு. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதெல்லாம் ஆயுதம் எங்கேருந்து வருது, எந்த பகுதியால்? அது பல்வேறுபட்ட நாடுகள்கிட்ட சொல்லுவாங்க, பிளாக்கில் விலைக்கு வேண்டது. அதைத்தானே கேபி செய்து கொண்டு இருந்தார். இப்போ செஞ்சோலைக்கு பொறுப்பாக இன்றைக்கு வந்து இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுகள் இருக்கிறார் தானே கேபி. இப்போ கேபி தான் வந்து ஆயுதங்கள் கொள்வனவு செய்கிறதுக்கும் வெளிநாடுகளில் உள்ள காசுகளை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஆயுத கொள்வனவு செய்கிற வேலையை அவர் தான் செய்தார். இன்றைக்கு கேபி வந்து அரசாங்கத்தினுடைய கோத்தாவினுடைய பாதுகாப்பில் வந்தவர் இன்றைக்கும் இருக்கிறார் நினைக்கிறேன். இன்றைக்கு அவரை பற்றின கதையை காணல, பட் அவர் எங்கேயாண்டு இருக்கிறார், இலங்கைக்கெல்லாம் இருக்கிறார். ஸோ ஆகவே வந்து அவர்கள் அப்படி வேறு நாடுகளிலிருந்து இங்கே அங்கே உலகத்தில் பிளாக்கில் ஆயுதங்கள் வேண்டலாம். பல்வேறுபட்ட குழுக்கள், அமைப்புகள், பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்து ஆயுதங்கள். உங்களோட குழுவுக்கு கூட ஆயுதம் வாங்குறேன் அங்கிருந்து அது அவர்கள் வேறு இடங்கள்லேருந்து அதுக்கான முயற்சிகளை செய்திருக்கிறேன். அப்போ இந்தியில் என்னென்னு சொன்னால், புலிகளை வந்து இந்தியா பழி வாங்கிட்டு கடைசியில்னு சொல்லலாமா? அதாவது தங்களோட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக இறுதிக்கட்டது நாங்கள் அழிஞ்சதுக்கு காரணம் அவங்களோட பழிவாங்கல்னு சொல்லலாமா? இது நான் பழிவாங்கல் என்று சொன்ன கேட்டகரிக்கு நான் சொல்லாட்டிக்கும் வந்து என்னென்று சொல்லி சொன்னால், முதல் இப்போ நாங்கள் இந்தியாவை விமர்சிக்கிறதுக்கு முன்பாக இப்போ இந்தியா மாத்திரமில்லை, இறுதி காலகட்ட யுத்தத்துக்கு இந்தியா ஒரு பார்வையாளராக இருந்தாலும் இந்தியா தலையிடையில்லை. இந்தியா தலையிட்டிருந்தால் சில விட நிலைமையை மாறி இருக்கலாம். எப்படி மாறி இருக்கும்? இந்தியா இலங்கை இராணுவத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்தியா வந்து இங்கே இருந்து இந்திய இராணுவம் வெளியேறக்க விடுதலை புலிகள் இந்திய இராணுவத்தை அதோட போர் பிரிஞ்சிக்கணும். இலங்கை இராணுவத்துக்கு இங்கே வந்து தாங்கள் இந்திய இராணுவம் நிற்கிறது சரியாக இருக்க இல்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்திய இராணுவம் இங்கே வருவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்க இல்லை. ஆனால் அதே சமயம் அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறார். ராஜீவ்காந்தி இந்தியாவினுடைய ஒரு இளம் பிரதமராக இருந்தவர். இப்போ ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டது வந்து விடுதலை புலிகளால் என்பது உலகத்துக்குள்ள தெரியும். அவர்களும் பாலசிங்கமும் கிளிநொச்சியில் பத்திரிகையாளர் மாநாட்டில் இது ஒரு ஒரு துன்பியல் சம்பவம் என்ற கணக்கில் பேசிக்க அது துன்பியல் சம்பவம் என்று சொன்னாங்க. ஓகே, இது நடந்து முடிஞ்சு போச்சு, அதை பற்றினு பேசி புண்ணியம் இல்லை, இது ஒரு துன்பியல் சம்பவம். ஆனால் விடுதலை புலிகள் நாங்கள் தான் செய்தோம் சொந்தம் கொண்டாட இல்லை தானே. இதுக்கு நீங்கள் வந்து வார்த்தைகளில் விளையாடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ரியாலிட்டி என்னென்னு சொல்லி தெரிய வேணும். சரிதான், நாங்கள் சும்மா வார்த்தையில் விளையாடினாங்க என்ன விவாதமாக இது என்ன நடந்தது என்ன நடக்க இல்லை. சரி, அப்போ இந்தியாவுக்கு தெரியும் ராஜீவ்காந்தியை கொலை செய்தது வந்து விடுதலை புலிகள் அமைப்புன்னு சொன்னால் தெரியும். சரிதானே, விடுதலை புலிகள் கூட வந்து இதை நாங்கள் செய்யலைன்னு சொல்லல ஒரு காலம். அப்படின்னா நீங்கள் சொன்னதை பற்றி பார்த்தால் விடுதலை புலிகள் சொல்லிக்கலாம் தானே, எங்களையும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, யாராவது சொன்னவையோ ஒரு சொல்லி இருந்தால் என்ன நடக்கும். அந்த அந்த அதில் அந்த ஆப்ரேஷனுக்கு போன எல்லாருக்கும் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அவங்க அதில் பல பேர் செத்தவங்க தானே, அந்த ஆப்ரேஷனில் பல பேர் செத்தவர். எனிவே, இப்போ ஆகவே வந்து இதில் உள்ள பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் வந்து அந்த என்னென்று சொல்லி சொல்கிறது, விடுதலை புலிகள் அவர்கள் இந்த சம்பவங்கள், இந்த ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டது போன்றது, எந்த நேரத்திலும் இந்தியா வந்து தமிழ் மக்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து என்னை பொறுத்தவரையில் மாறிட்டு. என்ன சொல்ல போனால் விடுதலை புலிகள் அவர்கள் விடுதலை புலிகளை வந்து ஒரு பொருட்டாக எடுக்கலை. விடுதலை புலிகள் அழிய வேண்டும் என்பதில் வந்து அவர்கள் அழிஞ்சு போகட்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்களோட எதுவும் செய்ய முடியாத என்ற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கலாம். சரிதானே,
இப்போ அது அப்போ ஆகவே அவர்கள் தலையிடாமைக்கான ஒரு காரணம். அவர்கள் பழிவாங்கல் என்று சொன்னால் அவர்கள் நேரடியாக வந்து இவர்களுக்கு எதிராக போராடலை. பட் மறைமுகமாக இலங்கைக்கான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அவர்கள் பல்வேறு இந்த கப்பல்கள் இல்லாமல் செய்கிறதுக்கான உதவிகள் உட்பட பல உதவிகள் அவர்கள் செய்திருக்கலாம். இதில் ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்க விரும்புகிறேன். இது கொஞ்சம் முன்னுக்கு இதுலேருந்து வந்த கேள்வியிலேருந்து தான் முன்னுக்கு போகிறோம். தனிநாடு தான் எங்களுக்கு வேணும்னு விடுதலை புலிகள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கும் போது நீங்கள் சார்ந்த ஒரு இயக்கமும் பெரிய இயக்கமாக இருந்தது, இபிஆர்எல்எஃப்பும் மிகப்பெரிய இயக்கமாக இருந்தது. ஏன் இபிஆர்எல்எஃப் அதிலிருந்து விலகி வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு முதலமைச்சர் ஆட்சி இந்த மாதிரி போனது? விடுதலை புலிகள் என்ன முறை விடயத்தை செய்து வந்ததுச்சுன்னா சகோதர அமைப்புகள் அனைத்தையும் தடை செய்வது. அதுக்கு அவர்கள் தாங்கள் விரும்பிய சில காரணங்களை சொல்லிக்கணும். கெலோ தடை செய்யப்பட்டுச்சுது, புலட் தடை செய்யப்பட்டுச்சுது, இபிஆரில் தடை செய்யப்பட்டுச்சுது. ஆகவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இந்த போராட்டம் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து சேர்ந்தோம். முதல் நாங்கள் எங்களுக்குள்ள அடிபடுற ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து கொண்டு இருந்துச்சு. சரிதானே? ஆகவே வந்து ஒரு தங்களை விடுதலை புலிகளை தவிர அனைத்தையும் தடை செய்கிறது. கடைசியாக ஈரோஸ் இயலாமல் அவர்களோடு போய் இணைந்தார்கள். சரிதானே? அதுதான் அந்த சூழ்நிலை. ஆகவே வந்து உள்ள முக்கியமான பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால் வந்து அவர்கள் தமிழகத்துக்கு முதல் ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு சுதுமலை கூட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் சொல்லுகிற பொழுது நாங்கள் இந்தியாவுடன் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை ஒப்படைத்து விட்டோம். ஆனால் பிறகு யுத்தம் துவங்கியாச்சு. ஆகவே பிறகு வந்து ஒரு 2 வருஷமாக இந்திய இராணுவத்தோட யுத்தம் நடக்குது. இந்திய இராணுவம் போயாச்சு. பிறகு இலங்கை இராணுவத்துக்கும் அவைகளுக்கும் இடையில் அந்த இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து தான் இந்திய இராணுவத்தை இல்லாமல் செய்கிறோம் என்று சொல்லி அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு எல்லாரும் அதை பற்றி எழுதினேன், முழு பேரும் அதை பற்றி எழுதினேன். இந்தியா அரசாங்கத்திட்ட இருந்து இவர்கள் ஆயுதம் பண்ணது பார்லிமெண்ட்லையும் பேசுகிறாங்க. சரிதானே? பிரேமதாசா தான் ஆயுதம் கொடுத்தது என்று சொல்லிட்டு சையீத் பிரேமதாசாவுக்கு எதிராக பேசுகிறாங்க. சரி, ஆகவே வந்து அதோட ஒழிப்பு மறைப்பான விஷயங்கள் இல்லை. சரிதானே? பிறகு நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது அப்படியே ஒரு ஒரு என்னென்னு சொல்லுவது தொடர்ச்சியாக போயிட்டு கடைசியாக விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்தியா மீளவும் என்ன சொல்லுதுன்னா இங்கே வந்து அழிஞ்சு போன இடங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வடக்கு மாகாணத்தில் 50,000 வீடு கட்டித்தாரோம். இப்போ கணக்க வேலை செய்யணும். பிடிஞ்சு போன பள்ளிக்கூடங்கள் கட்டிக்கணும், யூனிவர்சிட்டி காசு கொடுத்துக்கணும், கல்ச்சரல் கட்டி. அப்போ அந்த அழுத்தத்தை இந்தியாவில் கொடுக்கலாம் இருக்குது. அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டுவரப்பட்டு அதை நிறைவேற்றி சொல்லி கடுமையான அழுத்தமே கொடுக்கலாம் இருக்குது இலங்கைக்கு. இல்லை, அது ஆரம்பத்தில் வந்து உண்மையில் வந்து எங்கட தரப்புகளையும் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது தமிழரசு கட்சி உட்பட சமுந்தரையா என்ன சொன்னார், நான் தும்பக்கட்டையால் 13ஆம் திருத்தத்தை தொடமாட்டேன். அப்போ இது எங்களுக்குள்ள அது ஒருமித்த கருத்து இருக்க இல்லை. சரிதானே? இப்போ நாங்களும் பண்ணி வச்சோம் 13ஆவது அது நியாயமான 13ஆவது போதுமென்றத விஷயமே அல்ல. அது முழுமையானது அல்ல. அது மாற்றப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உள்ளதை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி சம்பந்தரையாவும் சம்பந்தரையா யோசிச்சார். இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து ஏதோ அரசாங்கத்திலிருந்து பெற்றிடலாம். அப்போ மஹிந்த ராஜபக்ஷ தான் யுத்தத்தில் வெற்றி கொடி நாட்டினவர் என்று சொன்ன பெயரோடு இருக்கிறார். ஆனால் இதில் ஒரு சின்ன காது வழியாக வந்தது தான் ஊடகங்கள், சின்ன ஊடகங்கள். ஏனென்றால் விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்படும் போது சம்பந்தர் ஐயாவுடைய ஏதோ மஹிந்த ராஜபக்சம் இடையிலே ஒரு சின்ன கருத்து இருந்ததான்னு சொல்லி அப்படி யுத்தம் தோற்கடிக்கப்பட்டும் வரையில் வந்து டிஎன்ஏ இருக்குது. சம்பந்தர் ஐயா, நான் கவிந்திரகுமார் பொன்னம்பலம், நாங்கள் கிளிநொச்சிக்கு போகிறோம், அவர்களோட பேசுகிறோம், கொள்கிறோம், எல்லாம் செய்கிறோம். சமுந்தரையா தான் டிஎன்ஏக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. ஆகவே அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் விடுதலை புலிகள் வந்து தோற்கடிக்கப்பட்ட பிறகு சமுந்தரையா பார்லிமெண்ட்டில் பேசிக்க சொல்கிறார், விடுதலை புலிகள் எனக்கும் குறிவைத்தார்கள் அப்படின்றலாம் அவர் பார்லிமெண்ட்டில் பிற்பாடு பேசினார் என்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கலை. அப்புறம் மஹிந்த ராஜபக்ஷ வந்த பிறகு சமுந்தரையா எதிர்பார்த்தார். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் அவர் சொல்கிறார் 13++. அப்போ ஏதாவது கிடைக்கும் என்று சொன்ன எதிர்பார்ப்பில் பேசினால் அங்கே ஒன்றும் வரையலை. பிறகு சம்பந்தரை என்ன யோசிக்கிறார், அவரை கவிட்டு விழுத்தி பிறகு சம்பந்தரையா எதிர்கட்சி தலைவராக வரார். உங்களுக்கு மைத்திரி ரணில் அரசாங்கம் சரி இவங்களோட பேசி கொண்டெல்லாம் சரிதானே. பிறகு எதிர்பார்த்தார் இந்த தைப்பொங்கலுக்கு வருது, தீபாவளிக்கு வருது என்று சொல்லி எதிர்பார்த்து கடைசி அதுவும் இல்லாமல் அவரும் தன் வாழ்நாளை முடிச்சு கொண்டார். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எதுவுமே இல்லாமல் நிற்கிறோம் என்பதுதான் இங்கே தான் தொடங்கி நடத்தையும் கூட பின்னுக்கு நிற்கிறோம். இன்னும் பின்னுக்கு நிற்கிறோம். மக்கள் நியாயமாக கொல்லப்பட்டு குவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், போராளிகள் கொல்லப்பட்டார்கள். 15 லட்சம் மக்களுக்கு மேலே வெளியில் போச்சுன்னா இன்றைக்கு வந்து எங்களோட பாராளுமன்றத்தில் என்னென்று சொல்ல உறுப்பினர் தொகை குறைஞ்சிருக்குது. என்ன மக்கள் இல்லாத காரணத்தால்
பள்ளிக்கூடங்கள் நிறைய மூடப்படுது, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது குழந்தைகள் இல்லை என்று சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைஞ்சு போயிடும் என்று சொன்னால் தமிழ் மாணவர்களுடைய பற்றாக்குறை என்று சொல்லிட்டு அப்போ எல்லா பக்கத்தில் நாங்கள் இன்றைக்கு அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மிக மிக பின்னோக்கி வந்து ஒரு கட்டத்தில் நிற்கிறோம். சரி, இதிலையும் நாங்கள் ஒரு யதார்த்தபூர்வமாக சிந்தித்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோமா அல்லது இன்னும் குதர்க்கமாக பேசி கொண்டிருக்க போகிறோமா? இப்போ விடுதலை புலிகள் கேட்க மிக உண்மையில் நீங்கள் விடுதலை புலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நான் பல்வேறுபட்ட விடுதலை இயக்கங்களோட பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன், காய்ச்சிருக்கிறேன், நேரடியாக பார்த்துருக்கிறேன். எந்த ஒரு விடுதலை அமைப்பிட்டையும் கடற்படை இல்லை, எந்த ஒரு விடுதலை அமைப்பிட்டையும் வந்து விமானப்படை இல்லை. குறைஞ்ச சின்னதோ பெருசோ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் எல்லா படையும் இருந்தது, முப்படையும் இருந்தது. சரிதானே? மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக அது இருந்தது, அது மாற்றுக்கருத்து இல்லை. எலிஃபென்ட் பாஸ் ஆனேரவு முகாம் ஜெனரல் கல்கட் அவர் டெல்லியில் ஒரு பத்திரிகைக்கு சொல்லிக்க சொன்னார், இந்த அந்த சண்டை நடக்கிற காலத்தில் அந்த முகாமை யாராலும் கைப்பற்ற முடியாது என்று சொன்னால் அதுக்கு 3 அடுக்குக்கு மேலே வந்து அதுக்கு பாதுகாப்பு இருக்குது. இங்கே ஜக்கச்சியிலேருந்து அங்கே பரந்தன்கான உங்களுக்கு வந்து அதுக்கு பாதுகாப்பு அரண்கள் இருக்குது. பல அரண்களை உடைச்சா தான் நாங்கள் போகலாம். சரிதானே? ஆனால் அது அடித்து உடைக்கப்பட்டு விடுதலை புலிகள் ஆனரவை கைப்பற்றிச்சினம், அங்குள்ள ஆட்டலறியல் ஆயுதங்கள் எடுத்துச்சினம் என்பது வரலாறு. அவ்வளவு தன்மை அவர்களுக்கு இருந்தது, இல்லை என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் யோசிக்கணும், தாங்கள் யோசிக்கிறது ஒரு பக்கம் போக எதிரி எப்படி தன்னை பற்றி யோசிப்பான் அல்லது தனக்கு முரண்பாடு உள்ள ஆட்கள் தன்னை பற்றி என்ன யோசிப்பினும் என்பது எல்லாம் கவனத்தில் எடுத்திருந்து தான் இவர் தன்னுடைய வியூகங்களை வகுக்க வேணும். ஆனால் உண்மையாக அப்படி நடந்ததா என்று சொன்னால் பெரிய பெரிய தாக்குதல்கள் நடந்தது, இராணுவ பலன் நிறையவே இருந்தது. ஆனால் கடைசியாக எங்களை விடுதலை புலிகளால் நின்று பிடிக்க முடிந்ததா என்று சொன்னால் இல்லை. நாங்கள் வந்து என்னென்று சொல்லி சொல்கிறது, எல்லாரும் யோசிக்கணும், என்ன கிளிநொச்சிக்கு கிட்ட இராணுவம் வர முடியாதுண்டு. ஆனால் முல்லைத்தீவு வரையில் இராணுவம் போய் எல்லோரையும் அழிச்சொழிக்கிற மட்டும் இராணுவம் அப்படியாக செய்திச்சு. அதுக்கான பல்வேறுபட்ட ஆதரவுகள் அவைக்கு கிடைச்சது, இல்லைன்னு சொல்ல ஆதரவும் கிடைச்சது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைமையில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல இந்த விடயங்களை நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அது சரியான வழிப்படுத்தி இருக்க வேணும் என்று சொன்னால் இல்லை. எல்லாம் இப்போ இது எங்களோட நாட்டுக்கு மாற்றம் எந்த விடுதலை இயக்கங்கள் எடுத்தாலும் சரிதானே, அவர்களும் பல நெளிவு சுழிவுகளெல்லாம் போயிருப்பினும் அவர்கள் எல்லாரும் வந்து எடுத்த எடுப்பில் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லை. உங்களுக்கு வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம் எங்களுக்கு முதலே போராடத்தவங்க இன்னும் வந்து அதை முடிஞ்சது இல்லாமல் இப்போ இருக்கிற ஹமாஸ் தான் அதுவும் இல்லை இல்லை அது வருது. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்று சொல்கிறது ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன். அது கீழே இருக்குது PFLP என்று இருக்குது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டைன், அப்புறம் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டைன், அல் ஃபத்தா, அதுக்குள்ள கணக்கு நிறைய இருக்குது. இங்கே இருந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து நிறைய அமைப்புகள் அவர்களுக்குள்ள சண்டைகள், தாடிப்பொடிகள், பிரச்சனைகள் எல்லாமே எல்லா இடமும் இருந்தது. ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் வந்து அதுவும் அப்படித்தான் பல பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னென்று சொல்லி சொல்கிறது, அது பல நாடுகள் ஆதரவு தெரிவிச்சு. உதாரணத்துக்கு பாலஸ்தீனத்துக்கு அரபு நாட்டு ஆதரவு இருக்குது, ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸுக்கு வந்து ஆப்பிரிக்க நாடுகளுடைய ஆதரவு இருக்குது. ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஒருத்தன் ஆதரவும் இல்லை, இல்லாமல் போயிட்டு கடைசியில் எடுக்க இல்லை, இல்லாமல் போனது. எங்களுக்கு ஏதாவது ஒரு இந்தியா எங்களுக்கு ஒரு சுயாட்சியை பெற்றுக் கொடுக்க யோசித்தது என்பதை தவிர இலங்கையில் தமிழ் மக்களுக்கு தனிநாட்டுக்காக இன்றைக்கு மட்டும் ஒரு நாடும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. அமெரிக்காவும் ஒரு தெரியும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒரு நாடு, ஒரு குட்டி நாடு மொரிசியஸ் அல்லது ஃபிஜி, கனடா அடிக்கடி இந்த விஷயத்தில் தலையிட்டுதாங்க. அது என்ன காரணம்? அவர்கள் அங்கே வந்து தமிழ் மக்கள் நியாயமாக இருக்கிறாங்களா? தமிழ் மக்கள் இந்த வாக்கு அவர்களுக்கு வேணும். ஆகவே அங்குள்ள தமிழ் மக்கள் சொல்றதை அவைகள் கேட்கணும். இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அந்த விஷயம் நல்ல விஷயம். ஆனால் இலங்கையில் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தனிநாட்டை ஏற்றுக்கொண்டு அதுக்காக எங்கேயாவது குரல் கொடுத்து சின்னமாண்டா இல்லை, ஒருத்தரும் இல்லை. அமெரிக்காவும் இல்லை, யூகேயும் இல்லை, பிரான்ஸும் இல்லை, ஏமனியும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. சரிதானே? இவர்கள் அப்பப்போ சும்மா ஏதாவது ஒரு விஷயம் சம்பந்தமாக ஒன்று சொல்லி போட்டு போனால் நாங்கள் அதை பெருசாக பார்த்து கொண்டு இருப்போம். சின்ன விஷயத்தை நாங்கள் அதை பெரிய விஷயமா பார்ப்போம். எங்களுக்கு அவர்கள் வட்டி போடுங்க போயினோம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். ஆனால் உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால் அது அதோட போயிடும். இல்லை இப்போயுமே தான் நாங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சில இதை பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனால் அதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதான் தெரிய வர விஷயம். உண்மைதான். உங்களுக்கு இப்போ இருக்கக்கூட ஐநா மனித உரிமைகள் பேரவை என்பது தீர்மானங்களை நிறைவேற்றும்,
அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுதா இல்லையானது பற்றி அவர்களால் ஒன்றும் செய்யல. அது உண்மைதான். சரிதானே? அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி போட்டிருப்பினர். இலங்கை அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக எத்தனை தீர்மானம்? ஒரு தீர்மானமும் அவங்க அமல்படுத்தலை. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக எத்தனை தீர்மானம் வந்துடுது? இப்போ 4-5 தீர்மானத்துக்கு மேலே வந்தாச்சு, ஒன்றும் செய்யலை. சரிதானே? அது அவர்கள் ஏதோ தரப்போயினம். ஆனால் அப்போ அவங்க சர்வதேச வாக்கெடுப்புக்கு விடுறேன்னு சொல்லலாம் சாத்தியப்படாதுங்கிறீங்களா? இல்லை அந்த உங்களுக்கு அங்கே 47 நாடுகள் இருக்கும். ஐநா மனித உரிமை பேரவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டறியல. அது யார் கொண்டறியினம்? அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா இல்லை, UK அல்லது ஜெர்மனி, கனடா இவையே தான் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் என்னென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தாங்கள் ஒரு விதமாக கொண்டு வருவினம் என்னென்று சொன்னால் மற்ற நாடுகளின் ஆதரவை பெறக்கூடிய வகையில் 47 நாட்டில் அதில் கொஞ்சம் என்ன ஒரு 23-24 நாடு வாக்களித்தா போதும். சரி, அப்போ அவைகளுக்கு தெரியும் இலங்கையை நோடிக்கிற மாதிரி பெரிய கொண்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. இலங்கை தானே. அப்போ அது நோகாமல் தான் ஒரு தீர்மானங்கள் வரும். சரி, அப்போ உங்களுக்கு ஆனால் அதே சமயம் இலங்கைக்காண்டி வாதாடுறதுக்கு அங்கே கொஞ்சம் நாடு இருக்கும். சீனா இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், ரஷ்யா இருக்கும், கியூபா இருக்கும். இவரெல்லாம் அவுட்ரைட்டாக அமெரிக்காவுக்கு எதிரான ஆக்கள். அமெரிக்கா என்ன தீர்மானத்தை கொண்டு தான் இவங்க எதிர்த்து வருவாங்க. அதுக்காக இலங்கையோட சேர்ந்து எங்கட பிரச்சனை கொண்டு தானே எதிர்ப்பாங்க. சரிதானே? இப்போ அவங்கள ஏன் என்னத்துக்கு அமெரிக்கா கொண்டு வருது தீர்மானம் உடனே அதுக்கு அது கியூபா இல்லை இங்கே அது என்ன பிரச்சனைக்காண்டி கொண்டு வாங்க, அதெல்லாம் இல்லை. சரி, உடனடியாக எதிர்ப்பு. சவுத் ஆப்பிரிக்கா முதல் வேலையை தான் செய்யணும். சவுத் ஆப்பிரிக்கா எங்களுக்கு நேரே எங்களுக்கு மூஞ்சக்க நேரம் சொன்னது, அமெரிக்கா கொண்டு வந்தால் எங்கள்கிட்ட எந்த ஆதரவு எதிர்பார்க்காது. சரி, இப்போ நிறைய விஷயங்கள் உங்களோட போராட்டம் உங்களோட தொடக்க காலத்தில் நிறைய விஷயங்கள் கதைச்சு கொண்டு வந்தோம். இப்போ அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பழைய அந்த காலத்திலிருந்து ஒரு போராளி இயக்கம் சார்ந்த ஒரு தலைமை இப்பயும் இருக்கிற ஒரு தலைமைன்னு சொன்னால் உங்களை சொல்லலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் அதில் மிக முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறீங்க. அடுத்த கட்ட நகர்வு, தமிழர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வேணும், எப்படி கொண்டு செல்ல போகிறீங்க, உங்களோட இந்த கட்சிகளுக்கு இடையில நிறைய பிரச்சனைகள் போய்க்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, முதலாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு தலைமை பதவிக்கு இன்றைக்கு போராடுற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்புக்கு தான் உங்களை கட்சிக்குள்ளே சேர்ந்தாங்க. அதாவது சுமந்திரனாக இருக்கலாம், ஸ்ரீதரனாக இருக்கலாம். யுத்தத்துக்கு பிறகு வந்தாங்களா? யுத்தத்துக்கு பிற்பாடு 2010 அந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வந்தாக்கள் தான் அவர்கள். சரி, அப்போ என்ன அவர்கள் மாத்திரம் இல்லை இன்றைக்கு மாகாண சபையோ இல்லை மாகாண சபையாக இருக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே பார்த்தா இளைஞர்கள் அவர்கள் வரத்தான் வேணும், வரக்கூடாது என்பதல்ல. ஆனால் உள்ள விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த வரலாறுகளை ஒரு உணர்வு சரியான முறையில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நாங்கள் வரலாறை சரியான முறையில் படிக்க இல்லைன்னு சொன்னால் வரலாறை ஒரு விமர்சன ரீதியாக பார்க்க இல்லை என்றால் நாங்கள் என்னென்று சொல்கிறத இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரனை அவர் என்ன புலவிட்டாலும் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடுறது என்று சொன்னால் நாங்கள் திருத்தலாது. அவர் விட்ட பிள்ளைகளும் தெரிய வேணும், அவர் செய்த சரியலும் தெரிய வேணும். அந்த பிள்ளைகள் விடாமல் எப்படி முன்னேறி செல்வது என்றதை பற்றி யோசிக்க வேணும். ஏன்னா கடந்த காலத்தில் நாங்கள் சொல்கிறோம் பல தவறுகள் நடந்திருக்கு. இப்போ அந்த நேரத்தில் இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் அல்லது மாகாண சபையை விடுதலை புலிகள் ஏற்றுக்கொண்டு தான் நான் சொன்னேன் தான் இன்றைக்குங்கிற நிலைமைகள் வேறு மாதிரி போயிருக்கலாம். சரி, இன்றைக்கு என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் பல கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகளில் இருக்கிற எல்லாருமே புதியவர்களாயும் இருக்கணும். சரிதானே? இப்போ NPP என்று சொன்ன ஆளும் தரப்பு இன்றைக்கு அவர்களும் புதிய ஆக்கள். ஆனால் அவர்கள் புதிய ஆக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லி சொன்னால் இலங்கை என்பது ஒரு சிங்கள பௌத்த நாடு. சரி, இன்றைக்கு நீங்கள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கும் உங்களுக்கு திருவண்ணாமலையில் புத்தர் சிலை இரவோடு இரவாக புத்தர் சிலை வைக்கிறது, இல்லை மட்டக்களப்பில் போய் ஏதோ ஒரு புராதன இடம் என்று சொல்லி போட் மாற்றுறது கொள்வது போன்ற விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களும் கூட முன்னே அரசாங்கம் என்ன செய்துச்சோ அதை தான் யோசிக்கணும். இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் சில கட்சிகள் ஒரு கற்பனையில் இருக்கணும், இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சாதகமான நல்ல ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் யாப்பில் கொண்டரும். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அது நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, அவர்கள் செய்ய வேண்டும் என்று. ஏன் நான் யோசிக்கலை என்று சொல்லி சொன்னால் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதில் இவர்களுக்கு சம்மதம் இல்லை. மாகாண சபை முறை மேலே இவர்களுக்கு சம்மதம் இல்லை. சரிதானே? இப்போ உங்களுக்கு மாகாண சபை முறையில் சம்பந்தம் இல்லாதாக்கள் மாகாண சபையிலும் கூட ஒரு உயர்ந்த கட்ட சமஸ்தியை நாங்கள் கேட்டால் தரவா போயிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட கருத்துக்கு உடன்படுறீங்களா? நான் அவருக்கு நேரடியாகவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்கிறது இன்றைக்கு நடக்காது.
சரிதானே. எங்கட காலத்தில் அது நடக்காது. அதுக்கு நீண்ட போராட்டம் நடத்த வேண்டி இருக்கு. ஆகவே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வைக்கிறது என்பது முதலாவது என்று சொன்னால், இப்போ அரசாங்கம் என்ன செய்யுது என்று சொன்னால் எல்லா மாகாணங்கள்லேயும் தண்டு ஆளுநர்மாரை வச்சு தான் விரும்பினதை செய்யுது. அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு திறமை இல்லை. பார்லிமெண்ட்லேயும் 189 மிகப்பெரிய அதிகப்படியாக வச்சிருக்குது. இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யலாம், முதல் குறைந்தபட்சம் வடகிழக்கு மாகாணத்தை தேர்தலை வச்சு எவ்வளவு அதிகாரங்கள் 13ஆம் திருத்தத்தில் கொடுக்கப்பட்டதோ அனைத்தையும் எடுக்க வேணும். அந்த அனைத்து அதிகாரங்களையும் எடுக்கிறதுக்கு நாங்கள் முழுமையாக எல்லா கஷ்டங்களும் அந்த அதிகாரங்கள் எடுத்தான் எங்களுக்கான போலீஸ்னா எங்களுக்கான போலீஸை எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேணும். சட்டத்தில் இடம் இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்கு. அரசாங்கம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்க வேணும். அதுக்கு நாங்கள் பல்வேறுபட்ட தூதுவரங்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்களை எல்லா தரப்பாலையும் கொடுக்க பார்க்கணும். இந்தியா உட்பட எல்லா தரப்பாலையும் கொடுக்க பார்க்க வேணும். இதுக்கு இவர்கள் முதல் ஒருமித்த கருத்துக்கு வர வேணும். சரிதானே. இல்லை இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கள்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எங்களோட குடிசனம் பல மடங்கு குறைஞ்சி போச்சு. சரி, இன்றைக்கு இங்கே இருக்கிறாங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க விருப்பம் இல்லை. எப்போ திறந்து விடுறாங்களோ அப்போ விடலாம்னு சொல்லித்தான் நீங்கள் உட்பட எல்லாரும் உங்களை மாதிரி உங்களை மாதிரி இளைஞர்கள் உட்பட எல்லாரும் அப்படி தான் யோசிச்சுக்கோங்க. யாரும் இங்கே இருக்க விரும்பி கொண்டிருக்கணும் என்று சொல்லி இல்லை. அப்போ இங்கே இருக்க வேணும் என்று சொன்னால் உங்களோட கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்ட வேணும். சரிதானே. அவைகளுக்கு வேலை வேணுமெண்டா வேலை இருக்க வேணும். அவர்களுக்கு என்னென்னு சொல்ல அவர்கள் ஒரு வாழ்வதற்கான முழு விஷயங்களையும் செய்ய வேணும். அதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு தொழிற்சாலையை நிறுவவோ அல்ல வெளிநாட்டிலேருந்து எங்களுடைய ஆட்கள் 4 தொழிற்சாலையை போடவோ கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுக்கவோ முடியும். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது சிங்களாக்கள் சொல்கிறது தான் இப்போ நடக்கும். இப்போ வரையணும் அருமையாக இருந்த இந்த ஓல்பாக் பழைய பூங்காவை சந்திரசரி தனக்கு ஒரு மாளிகை காட்டினார். என்ன கவர்னராக பிறகு ஜிஏ தனக்கு ஒரு மாளிகை காட்டினார். சரி, இப்போ அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு அதுக்குள்ள எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்போ என்னென்னு சொல்கிறது உள் விளையாட்டு அரங்கம் உள்ளக விளையாட்டரங்கன்னு சொல்லி இப்போ கட்டுறதுக்கு நிற்கணும். மொத்தத்தில் அதை அழிச்சாச்சு. சரிதானே. இப்படியான டெவலப்மெண்ட்ஸ் தான் இவர்கள் எங்களுக்கு யோசிப்பினமே தவிர இன்றைக்கு வடக்கு அபிவிருத்திக்கு சொல்லிக்கொண்டு நான் சொல்லுவேன் உங்களுக்கு காங்கிரஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய விருப்பம் இல்லை. பலாலி ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்ய விருப்பம் இல்லை. இந்த அபிவிருத்திகள் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் எந்த வகையிலையும் முன்னேறும். உங்களுக்கு இங்கே பல்வேறுபட்ட நிறைய சுற்றுலா பிரியாணிகள் வரையணும். உங்களுக்கு இந்தியாவிலிருந்து நிறைய பொருட்கள் இங்கே வரும். இங்கே இருந்து உங்களுக்கு வவுனியா முல்லைத்தீவுகள் நோக்கி அனுராதபுரம் மட்டும் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். சரிதானே. அப்படி வந்துச்சுன்னா இங்கே எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் சொல்லுங்கள். வேலை இல்லாத எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். சரி, அப்போ அந்த அபிவிருத்திகளை செய்கிறதுக்கெல்லாம் அவர்கள் விருப்பமாயும் தயாராகவும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் எங்களோட தரப்பில் நாங்கள் ஒருமித்து அது ஆராக இருந்தாலும் கையந்திரமார் பொன்னம்பலமோ சுமந்திரனோ நாங்கள் டிடிஎன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எல்லாரும் ஒன்றாக இணைந்து முதலாவது கட்டமாக இந்த தேர்தலை நடத்தி மாகாண சபையை கைப்பற்றுவது, 2வது கட்டமாக நாங்கள் ஒரு சமஷ்டியை நோக்கி முன்னேறி போகிறது. இதுதான் இருக்கக்கூடிய சரியானதாக இருக்கும். அது இன்னும் ஒரு விடாப்பிடியாக ஒரு இல்லை என்று சொல்லி கொண்டு இவ்வளவு அழிவுகள் இவ்வளவு பிரச்சனைகள் இதுப்பே கேள்விக்கு உள்ளாகி கேட்க நாளாந்தும் புது புத்தகைகள் உங்களுக்கு என்னென்னு குச்சவெளி பிரதேசவில் 30 புத்தகைகள் கட்டப்படுது. அங்கே எங்கே சிங்களாக்கள் இருக்கணும், அங்கே இருக்கிறது முஸ்லீமும் தமிழனும். சரிதானே. அவை இந்த நிலைமைகள் மாற்றமடைய வேணும். தமிழ் தரப்பு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெறுமனே நாங்கள் என்னென்று சொல்கிறது பழைய தோம்புகளை பாடிக்கொண்டிருப்பதோ இல்லை என்று சொன்னால் அது யார் பற்றியும் ஒரு புகழ்களை மாத்திரம் சொல்லி கொண்டிருக்க எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவது? அது உண்மைதான். புகழையும் குறையும் மட்டும் சொல்லி பிரயோசனம் இல்லை. அடுத்த கட்ட நகர்வு தான் நகரை பற்றி யோசிக்கணும். ஆகவே விட்ட தவறுகளில் இருந்து திருந்தி அடுத்த கட்ட நகருக்கு போகிறதுக்கான சிந்தனை எல்லோரும் மத்தியிலும் பெறணும். புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்க வேணும். ஏன்னா அவர்கள கையில் பணம் நிலவுது. அந்த பணத்தை வச்சுக்கொண்டு இங்கே எல்லாரையும் விலைக்கு வேண்டலாம் என்று சிந்திக்கிறது தவறான விஷயம். இன்னும் இதை எப்படி இருக்கு இங்கே உள்ளவர்கள் இதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பார். நேரடியாக அவர்கள் தான் பார்க்கணும். வெளியில் இருக்கக்கூடியவர்கள் என்னென்று சொல்கிறது ஆலோசனை சொல்லலாம் அல்லது உதவிகள் செய்யலாம்
ஆனால் அவர்கள் அங்கிருந்து கொண்டு தாங்கள் விரும்பியவாறு எல்லாத்தையும் ஆட்டுவிக்க முடியும் என்று சொல்லி யோசித்தால் எல்லாத்தையும் அது பால்படுத்துகிறார். அது ஒரு சில பேர் அந்த வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. செய்யணும். பல்கலைக்கழகத்துக்கு அந்த தலையீடு கூட இருக்கு. பல்கலைக்கழகத்திற்கு மாத்திரமில்லை, பல இடங்களில் அந்த தலையீடுகள் இருக்குது. எல்லாருமே ஒரு சில பேர் இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன். அப்படியான பிரச்சனைகள் வந்து எந்த விதத்திலும் ஒரு திருப்தியான நல்ல ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அதில் அந்த குறைபாடுகளை திருத்தி கொண்டால் நாங்கள் முன்னேற முடியும். யாரும் முன்னேற முடியாது என்பதல்ல. ஆனால் இப்போ நான் இதில் பேசுனதில் கூட சில பேர் 1000 என்னென்று சொல்கிறது விமர்சனம் வைக்கலாம் அல்லது துரோகி என்றெல்லாம் என்னவும் சொல்லக்கூடும். சரிதானே? ஆனால் அதெல்லாம் மாற்றப்பட வேணும். சரி, உண்மையிலே நிறைய கருத்து சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட இலக்கு, அதாவது நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் உங்களோட அரசியல் இலக்குன்னு சொன்னால், உங்களோட காலத்துக்குள்ள தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களுக்கு முதலாவது கட்டமாக தமிழ் மக்களுக்கு உள்ள உரிமைகளை பெற்றுக்கொள்வது. நாங்கள் எல்லாரும் போராடி வந்ததால் தான் இந்த மாகாண சபைகளோ அதுக்கான அதிகாரங்களோ என்பது வந்தது. அது முழுமையானதில்லை. யாரும் திரும்ப அது இதை எடுத்தால் மற்றது வராது என்று யோசிக்கிறதும் ஒரு முட்டாள்தனமான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே அது முதன்மையானது. ஆகவே அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை இளைஞர்கள்ட்ட கொடுத்தோம். அதை எடுத்து இளைஞர்கள் கையில் கொடுத்தால் அடுத்த கட்டத்தை நிச்சயமாக நகர்த்துவதற்கு அவர்களுக்கு ஒரு தளம் இருக்கும். அதில் இருந்து அவர்கள் முன்னேறி போகணும். அப்படி இல்லாட்டிக்கு அவர்கள் கண்ணை கட்டிவிட்டு ஆக்கலாத்தான் இருப்பினும் கட்டாயம் அடித்தளமே இல்லாமல் இருக்கு. சரி, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி.